ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூட்ரிசார்ஜ் அந்த செக்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு. ஏன்னா எஸ்பெஷலி வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய ஆளுங்களுக்கு வந்து நம்ம நியூட்ரிசார்ஜோட S5, நியூட்ரிசார்ஜோட மென், நியூட்ரிசார்ஜோட உமன், இந்த மாதிரி எல்லா பொருளும் PVMF பிரேக்ஃபாஸ்ட் எஸ்பெஷலி வி கேன் டேக். ஸோ இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஆளுங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்காங்க. ஸோ 100% நம்ம நியூட்ரிஷன் பொருள் நம்ம நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ண ஆளுங்களுக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி சிஸ்டம் நமக்கு கிடைக்குங்கிறது நம்ம எல்லாரும் வந்து காமிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில். அதனால மட்டும்தான் இப்ப லாஸ்ட் இயர் பார்த்தா ஆல் இந்தியாவில் ഏറ്റവും அதிகம் ஆளுங்க யூஸ் பண்ண நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டா நம்ம நியூட்ரிசார்ஜ் உமன் தான். ஸோ அந்த அளவுக்கு ஆளுங்க இது யூஸ் பண்ணோம்னா அதுக்கு 100% ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரு 100% ஆக்ஷன் இருக்கு. பட் டெஃபினெட்லி இப்ப நமக்கு இப்போ ஆல் இந்தியாவில் வந்து பெரிய லெவலுக்கு நியூட்ரிசார்ஜ் உமன் எல்லாரும் யூஸ் பண்ணாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட டீம்ல இருந்து எவ்வளவு ஆளுங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் உமன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, உங்களோட டீம்ல எவ்வளவு ஆளுங்க வந்து எவ்வளவு ஆளுங்க கிட்ட இந்த நியூட்ரிசார்ஜ் உமன் டேப்லெட் நீங்க கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஆல் இந்தியா லெவல்ல எல்லாருக்கும் நியூட்ரிசார்ஜ் உமன்ல நம்பர் 1 ஆக முடியும்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் வந்து சேம் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிற லேடிஸுக்கு தான் ഏറ്റവും அதிகம் நம்ம இது ஹீமோகுளோபினோட டெஃபிஷியன்சி இருக்கு. அரௌண்ட் 55ல இருந்து 60% லேடிஸுக்கும் இந்தியாவில் என்ன ஹீமோகுளோபின் இல்ல, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நியூட்ரிஷன் கம்மி. அரௌண்ட் 6000 குழந்தைக்கு ஒரு நாள் வந்து நியூட்ரிஷன் கம்மி பிரச்சனத்தினால சாவுறாங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட்டே இருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் நமக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வைரஸ்ல இருந்து நம்ம காப்பாற்ற முடியும்ங்கிற விஷயம் 100% நமக்கு தெரியணும்னா ஏற்கனவே வந்து கபில் கபூர் சாரோட ப்ரோக்ராம் நமக்கு லாஸ்ட் மந்த் கிடைச்சிருந்தாங்க. சூப்பரான ப்ரோக்ராம். அவர் கையில இருக்கிற டேட்டாஸ் வந்து இந்த இந்தியால வந்து ஈவன் அவருக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட நான் ஃபோன் பண்ணி ஒரு கன்வின்ஸ் பண்ணதுக்கு பேசினப்போ அவருக்கு கூட இந்த டேட்டாஸை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஸோ nobody knows about all these data, nobody knows about the importance of the nutrition, even a doctor don't know. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது நம்ம எல்லாரும் இருக்க வேண்டிய பொறுப்பு தான். எல்லா ஆளுங்ககிட்டையும் நம்ம நியூட்ரிசார்ஜோட ஆக்ஷன், நம்ம நியூட்ரிசார்ஜோட பவர் என்னன்னு காமிச்சு கொடுக்கறது. ஸோ அதுக்காக நமக்கு ட்ரெயினர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற டாக்டர் கபில் கபூர் சார் இஸ் வித் அஸ். ஸோ வித்தவுட் டிலேயிங் நம்ம கூட அது கரெக்டாக தமிழாக்கம் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி சொல்லி தரதுக்காக கபில் கபூர் சாரோட ஃபேவரட் டிரான்ஸ்லேட்டர், ஈவன் நாட் ஓன்லி கபில் கபூர் சார், ஆல் த நம்ம டாப் லீடர்ஸோட எல்லாருடையும் ஃபேவரட் டிரான்ஸ்லேட்டரான நம்ம ஸ்டார் பேர்ல் நாசர் சார் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வருக வரவேற்கிறேன். கபில் கபூர் சார், ப்ளீஸ் டேக் ஹேண்ட். I am handing over the session to you, sir. Please take it. Thank you so much. Thank you. Am I audible? Clear. Yes sir, you are audible. Clear. Welcome to Tamil Nadu, Kapil sir. Thank you, sir. And on behalf of NutriCharge also, I welcome all the RCM leaders of Tamil Nadu, Nasser sir, Kamraj sir, Ranjit sir, and all other leaders. I may not be able to recall all the names, but it is always good to associate with the Tamil Nadu team. And more than the numbers, I think the enthusiasm of Tamil Nadu team is infectious. So I never say no when I get an invite from Tamil Nadu. And it is always a pleasure not only to visit, but also to associate. And right now, I think more than doing business, we have a lot of responsibility right now, because RCM has certain information and certain powerful products, which India, in my opinion, in my humble opinion, definitely needs badly. So with your permission, shall we start the program, Ranjit sir? Please, okay, sir. So we are eager. So we will start first with the, I think, our national anthem, NutriCharge anthem. When it comes in front of you, please tell me. Sure, sir. And we'll do a little sound test also, okay? So is it visible now? Yes sir. Yes, sir. And let's do a little sound test. But it is in English, sir. Sound test is okay? Yes, sir. Yeah, clear. Carry on. हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को
NutriCharge. मेरा चार्ज न्यूट्रीचार्ज। हो हम झूठ की आवाज नहीं, हम बीमारी का इलाज नहीं। हमें कसरत के संग रोज रोज NutriCharge अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज। मेरा चार्ज NutriCharge। मेरा चार्ज न्यूट्रीचार्ज। मेरा चार्ज NutriCharge। ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। NutriCharge शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्रीचार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज। मेरा चार्ज NutriCharge। Everybody! मेरा चार्ज NutriCharge। मेरा चार्ज NutriCharge। Welcome back. And this anthem is not only words, mere words. I must share this with you that I personally have felt in my life that NutriCharge is really powerful. And if I do what the anthem says, that kasrat ke saath, that means along with exercise, we have to adopt NutriCharge every day, and it changes our life. See, I went recently to Delhi, attended the marriage of son of one of my friends. And I was shocked to see that when I requested him to come to the stage with me to introduce me to his son, he said, I cannot climb the stage. Hello. Oh. My very colleague, Nasser Bhai, the person with whom I started my career, he is not in a position to climb the stage of his son's wedding ceremony. Then I requested his wife. So she also started smiling, that she was also not in a position to climb the stage. So they were both sitting comfortably on a sofa. They could not properly even stand for 2-3 hours to receive the guests. Now, I thanked my stars, Nasser Bhai, that I joined RCM and I joined NutriCharge with you all. And today I can walk 7 kilometers, 9 kilometers, 10 kilometers, no problem. So I don't know about others. This NutriCharge anthem is not mere words. But the trouble is we only listen, we only sing it, we do not adopt it. Why I always want to come to Tamil Nadu team is that I see so much politeness. Nasser Bhai is a star pearl, but see his politeness. Kamraj ji is so polite. I still remember the first meeting when I came to, I think, Tamil Nadu, first meeting. And it was a very small place in which I was taken. Kamraj ji was there, and I think Nasser Bhai was there in the second meeting onwards or whatever. Whenever I have come,
Both these leaders have been extremely polite. Ditto for Ranjit ji. Whosoever I have met in Tamil Nadu, I am always touched by your politeness. But I sense that our Tamil Nadu team has so much potential that we can change the destiny of so many struggling people. Many people have lost their jobs. Many people have lost their professions. So right now, I think RCM has a lot of responsibility. Secondly, many people are losing their health. Nasser bhai, somebody from Gujarat put me in touch of a doctor who has a patient. Now the patient is head of Piramal Group Company. Head of Piramal Group Company. And he wants to talk to NutriCharge because after he suffered from COVID, he has suffered extreme damage in nervous system in his body and is not able to work properly. His wife is a doctor and they want to understand what nutrition can do for them. You have so much power at your hands. I will just share that power. With your permission, I will start without wasting further time. Let me brief that, sir. Sure. நண்பர்களே, இப்ப பார்த்தது நியூட்ரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ் பாடலை பார்த்தோம். அந்த பாடலை சொல்ற முக்கியமான விஷயம், இந்த ஊட்டச்சத்து உணவுகளோட சேர்ந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் உடற்பயிற்சி இருந்தா 100% நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்கிற வார்த்தை. இதை நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னோட கிளாஸ்மேட், என்னோட நண்பரோட மகன் கல்யாணத்துக்கு நான் டெல்லி போயிருந்தேன். டெல்லி போயிட்டு உள்ள போகும்போது அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாக்குறதுக்காக மேடையில நான் போய் அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக போகும்போது என் நண்பரை கூப்பிடுறேன். கொஞ்சம் வந்து மகனை அறிமுகப்படுத்தி விடு எனக்கு மேல. அவர் சொல்றாரு, எனக்கு என்னால நடக்க முடியல, என்னால படி ஏற முடியாது, அதனால நீங்களே மேல போங்கிறாரு. என் கூட படிச்ச நண்பன் என் வயசுக்காரர். ஆனா அவர் மகன் கல்யாணத்துக்கு மகனை அறிமுகப்படுத்த மேல வர ஒரு புன்னகை வச்சுட்டு இறங்க முடியாது, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிம்பிளா சோஃபால அவர் அழகா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அதே வயது தான், என் வயது தான், அந்த வயதுல உள்ளவங்களுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்குங்கிறத பார்த்து நான் ஆச்சரியம் அடைஞ்சேன். ஆனா நானும் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அதே வயதுல உள்ள நான் நியூட்ரிசார்ஜ்ல நான் சேர்ந்தேன். நியூட்ரிசார்ஜ் நிறுவனத்துல உள்ள பொருட்களை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் உண்மையை 100% உண்மையை சொல்றேன், சத்தியமான உண்மை. நான் 6ல இருந்து 7 கிலோமீட்டர் தினந்தோறும் நடக்க முடியுது என்னால. இது எப்படி சாத்தியப்பட்டது? நியூட்ரிசார்ஜ் நமக்கு ஆரோக்கியத்தை தருது, நமக்கான ஊட்டத்தை தருது. அதை நடைபயிற்சியின் மூலமாக அதை மேம்படுத்திக் கொள்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு நான் வர்றது ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப மகிழ்வா இருக்கு எனக்கு ஒவ்வொரு தடவையும். ஏன்னா தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாமே ரொம்ப பொலைட், ரொம்ப அமைதியானவர்கள், ரொம்ப கவனிக்கக்கூடியவர்கள். இதை நான் காமராஜரோட முதல்ல ஒரு மீட்டிங் வரும்போது, நாசர் சார் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இடத்துலதான் வந்தேன். அந்த சின்ன இடத்துல வரும்போதும் அவ்வளவு பொறுமையாகவும் அவ்வளவு அமைதியாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் கவனிக்கிற தன்மை கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து வர்றேன். காமராஜ் சார், நாசர் சார் எல்லாருமே இவ்வளவு பொலைட்ஃபுல் லீடர்ஸா இருக்காங்க, ரஞ்சித் சார் மாதிரி. இப்ப ஏற்பட்ட ஒரு டீமோட வந்து நான் பழகுறதுலயும் நான் வந்து பிரசன்ட் பண்றதுலயும் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுல வர்றது சந்தோஷமே இதுதான். அப்ப நியூட்ரிசார்ஜ்ங்கிறது இவ்வளவு பெரிய ஊட்டம் நமக்கு தேவைங்கிறத விட உடற்பயிற்சியோட தேவைங்கிறத ஒரு நிறுவனத்தை நம்ம மனதில் கொண்டு நம்ம அடுத்த பிரசன்டேஷனை பார்க்க போகலாம். எஸ் சார், தேங்க்யூ. Kapil Kapoor sir. Sir. I have a small request, sir. If you use more Hindi language, it will be easy to understand by our Orissa team. Not many people are already there. So, sir, our Orissa team is along with us. They know Hindi. अच्छा हिंदी वाले भी है. What about others? मैं हिंदी में तो बहुत जोर से बोल सकता हूँ. नहीं सर, वो तमिल अब हिंदी भी चलिए, मैं पीछे मैं आते रहता हूँ. अच्छा. नासर भाई, अगली बार आऊंगा तो आपके साथ 1-2 दिन एक्स्ट्रा रहूंगा. जाने वाला नहीं हूँ तमिलनाडु से, बिकॉज मेरे को बहुत टेंशन लगता है आप लोगों में. चलिए, तो उड़ीसा टीम का भी वेलकम, मेरा सबका वेलकम. इस समय 100 से ज्यादा लोग हैं, सो सबका वेलकम. तो आगे बढ़ते हैं. देखिए, इस समय देश में कफ, कोल्ड, फ्लू, इन्फ्लुएंजा, फीवर वैसे भी है और आगे भी बारिश आ रहा है. We are on the verge of rains when we will have all cough, cold, flu, influenza and fever, right? So सभी को कुछ ना कुछ लगे रहता है, बट राइट नाउ वी आर इन ए पेंडेमिक सिचुएशन. अभी देश भर में ऐसा इतना खतरनाक रोग फैला है कि इससे बचाव बहुत जरूरी है, जिससे हम कभी डरते नहीं थे. और एक बात मैं आपको स्पष्ट बता दूं, I would like to tell you one thing very clearly. We don't have too many proven medicines against COVID. अभी भी हमारे पास कोविड के खिलाफ बिल्कुल सिद्ध मेडिसिन नहीं है. फॉर एग्जाम्पल, प्लाज्मा थेरेपी यूज करते थे, नाउ प्लाज्मा थेरेपी इज आउट. वी वर यूजिंग प्लाज्मा थेरेपी, नाउ मेडिकल साइंस हैज रिजेक्टेड प्लाज्मा थेरेपी. वी वर यूजिंग रेमडेसिविर, नाउ देयर इज लॉट ऑफ डिबेट ऑन रेमडेसिविर. रेमडेसिविर का इस्तेमाल करते थे, रेमडेसिविर के ऊपर भी अब बहस होने लगी, ये बचा नहीं रहा है, ज्यादा फायदा नहीं हो रहा है, थोड़ा बहुत फायदा हो रहा है.
एक्चुअली ये मेडिसिन we have no COVID. So what is saving us? Primarily our immunity. हमारा इम्यूनिटी ही हमारी रक्षा कर रहा है। हमारे और कोविड के बीच में एक मजबूत दीवार जो जोर से खड़ी है वो हमारी इम्यूनिटी की है। द ओनली वॉल, द ओनली स्ट्रॉन्ग वॉल विच इज स्टैंडिंग बिटवीन कोविड एंड आवर बॉडी इज इम्यूनिटी। जिसका इम्यूनिटी है वो बचा रहेगा, दूसरों को बीमारी और अस्पताल और किसी किसी की जान भी जाए। Only those who have strong immunity will be saved. Others will face disease, hospitalization, and in very, very bad cases, even death. So look at this photograph. एक ये फोटोग्राफ देखिए। नासिर भाई, जब आपको लगे बहुत ज्यादा हो गया मुझे रोक लेना, नहीं तो मैं तो पूरा चलता जाऊं। So ये फोटो है व्हाइट ब्लड सेल का, हमारे शरीर की सफेद रक्त कोशिका का फोटो है ये। यही है लिम्फोसाइट, ल्यूकोसाइट, यही हैं जो आपके और रोग के बीच में खड़े हैं। इफ यू हैव ए स्ट्रॉन्ग इम्यूनिटी, अगर आपकी इम्यूनिटी मजबूत है तो ही आप बचे रहेंगे। यही हैं जो एंटीबॉडी बनाते हैं। दीज आर द सेल्स विच ऑल्सो प्रिपेयर एंटीबॉडीज। सो इनको पहचान लीजिए। दिस इज योर मेडिसिन। राइट नाउ वी डोंट हैव टू मेनी मेडिसिन। एक DRDO को मेडिसिन आया है, वो भी अभी सब जगह उपलब्ध नहीं है। हमने एक पेशेंट के लिए बहुत कोशिश की इंदौर में, नहीं मिला, पेशेंट नहीं बचाया जा सका। वी ट्राइड आवर लेवल बेस्ट टू गेट द DRDO मेडिसिन, इट वाज नॉट अवेलेबल, वी कुड नॉट गेट इट एंड द पेशेंट पास्ड अवे। ही वाज जस्ट 45, ही हैज ए वाइफ एंड ए डॉटर एंड मदर। वो मरीज को हम नहीं बचा पाए। 45 साल का लड़का था, उनकी पत्नी भी है, उनकी मदर भी है, उसकी डॉटर भी है। अभी क्या करेगा फैमिली? RCM का बहुत ज्यादा जिम्मेदारी इस समय है बचाने का। Now viruses are very small disease causing particles. जो ये वायरस हैं ये इतने छोटे हैं कि हमें आंख से दिखते नहीं, लेकिन हमारे फेफड़े में घुस जाते हैं और हमारे अंदर we can't see them. These viruses are too small. We can't see them, but they enter our lungs and our body cells and multiply very rapidly. ये प्रॉब्लम है, हमारे शरीर में घुस के ये अपनी संख्या बहुत ज्यादा बढ़ा लेते हैं। तो पहली समस्या, शरीर में घुस जाते हैं। दूसरी समस्या, शरीर में मल्टीप्लाई हो जाते हैं। तीसरी समस्या, हमारी इम्यूनिटी इन्हें रोक नहीं पाती। देयर आर 3 मेजर प्रॉब्लम्स इन कोविड। नंबर 1, these viruses are able to enter our body. We are not able to stop them. Number 2, once they enter our body, they multiply rapidly. And number 3, our immunity is not multiplying and causing disease. That's why we get infections like flu and influenza, but unfortunately we are also getting a severe disease like COVID-19. Flu और influenza भी इसी वजह से होते हैं, लेकिन वो जानलेवा नहीं होते। लेकिन COVID-19 जैसा जानलेवा रोग भी इसी वजह से हो रहा है। मैं दोनों भाषा में बोल रहा हूँ नासिर भाई। जब भी आपको अभी मैं अच्छा ठीक है, मैं वापस ले लेता हूँ। अभी मैं ट्रांसलेट कर देता हूँ पहले से। நண்பர்களே, இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் மிக மிக மோசமானது. எப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. இப்ப அடிக்கடி சளி பிடிக்கிறது, தும்மல் வர்றது, இருமல் வர்றது, இன்ஃபுளுன்சா என்று அழைக்கக்கூடிய காய்ச்சல் வர்றது, இப்பேற்பட்ட சூழல்ல இருக்கிறோம் நம்ம. இது பொதுவாக நம்ம எதிர்கொண்ட சூழல்கள் தான், இதுவரை நம்ம எதிர்கொண்ட சூழல்கள் தான். ஆனா இப்போ இருக்கிற கட்டம், இந்த கோவிட் வந்த பிறகு நமக்கு மிகப்பெரிய அச்சம் தரக்கூடிய, மிகப்பெரிய இறப்புகளையும் இழப்புகளையும் தரக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது உண்மையானது. இப்ப இதுக்காக என்ன, அதுக்கு முக்கியமா நம்ம உணர்ந்துக்க வேண்டியது ஒண்ணு, COVID-19 என்ற இந்த ஒரு தொற்றுக்கு இதுவரை உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை தடுப்பதற்கோ, அதை அழிப்பதற்கோ, அதிலிருந்து மீள்வதற்கோ இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்னா ஏற்கனவே பிளாஸ்மா தெரப்பி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அது வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒதுக்கியாச்சு. அது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக ரெண்டாவது என்ன பண்ணோம், ரெண்டாவது வந்து ரெம்டெசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுலயும் நிறைய ஒரு கருத்து முரண்கள் இருக்கு. சில பேருக்கு மட்டும் வேலை செய்யுது, பல பேருக்கு வேலை செய்யலன்னு ஆயிப்போச்சு.
இப்படி எதற்கெடுத்தாலும் எந்த மருந்து வருகிறதோ அது ஒரு ஒரு பயிற்சி முறையாக ஒரு 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 பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வருதே ஒழிய அது 100% சரியான மருந்து என்பது இதுவரை உலகத்துல கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ என்ன செய்யணும்? அப்ப என்ன நடக்குது இங்க? அந்த தொற்றுக்கும் நமக்கும் இடையில ஒரு தடுப்பு அரணா இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு மட்டும்தான். அந்த எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு தான் தொற்று அந்த பக்கம், நாம இந்த பக்கம். நம்மை தொற்று அணுகாமல், நம்மை தொற்று அழிக்காமல் காப்பதற்கான எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு தான் இருக்கு. இப்ப இதுவரையும் கோவிட்ல பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் போக இழந்தவர்கள் போக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் போக மீதமுள்ளவர்கள் எப்படி தப்பி பிழைத்தார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி அரண் பலமாக இருக்கிறது. காரணம் எதிர்ப்பு சக்தி சார். அப்போ இதுல என்ன முக்கியமானது? நம்மளோட முக்கியமான வெள்ளை அணுக்கள் தான் மிக முக்கியமானவை. நமக்கு இந்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்கு ஆன்டிபாடிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றுக்களை எதிர்த்து அழிப்பதற்கான போர் வீரர்களை உருவாக்குவது. அந்த ஆன்டிபாடிஸை உருவாக்குறத அந்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை நம்ம பெருக்கணும், வெள்ளை அணுக்களை பலப்படுத்தணும், அதோட உற்பத்தி திறனை கூட்டணும். அப்ப கூட்டும் போதுதான் நாம் தற்காப்பா இருக்க முடியும், நம்ம அரண் பலமா இருக்கும். இப்போ இந்த தொற்றோட குணம் என்னன்னு பாருங்க. முதல் விஷயமாக தொற்று உள்ள நுழைஞ்சிருது நம்ம உடம்புக்குள்ள. இரண்டாம் கட்டமாக அது பழுகி பெருக ஆரம்பிக்குது. அது மல்டிப்ளை ஆகி உடம்பு பூரா பரவுது. எல்லா நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு தொற்றோட செல் உருவாகி எல்லா செல்களையும் அழிக்க வேலை செய்யுது. மூன்றாவது, இந்த வேலையில் நம்ம எதிர்ப்பு சக்தி அரண் பலம் இழந்து போய் அதுல இருந்து நம்ம தற்காக்க முடியாத தோல்வி நிலைக்கு தள்ளப்படுது. இந்த மூன்று தான் இப்ப நடக்குது தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய சூழல். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இதனாலதான் நம்ம எதிர்ப்பு சக்தி என்ற தொற்று உருவாகுது. ஃப்ளூ வருது, இன்ஃபுளுன்சா வருது, காய்ச்சல் வருது, உடல் வலி வருது, தலைவலி வருது. இந்த வைரஸ் என்ன செய்யுது? நேர போய் நம்மளோட சுவாச மண்டலத்துக்குள்ளதான் போகுது. சுவாச மண்டலத்துக்குள்ள அது நுழைஞ்சி நம்ம ஒரு நோயா இருக்கிற மனிதனை இன்னும் கடும் நோயாளியாக மாற்றுகிறது. என்னது பிள்ளை மிகப்பெரிய தீவிரமான நோயாளியாக மாற்றி அவரை கபலீகரம் செய்யற வேலையை தான் செய்யுது. நெக்ஸ்ட் ஒன் சார். இப்ப நம்ம சிக்கா இருக்கும் போது அது ஈஸியா வந்து நம்மள சாகடிக்குது. சளி, தும்மல், இருமல் போல நம்ம பலவீனமான நம்ம எதிர்ப்பு சக்தி அரண் இல்லாத நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது அது ஆளுமை செய்ய ஆரம்பிக்குது. எஸ் சார். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதர்கிட்ட நெருங்க முடியல, நம்ம போய் அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு செய்ய முடியல, தொட்டா நமக்கு தொற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு. இப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் நம்ம மீள முடியாத சூழல் நம்ம மாற்றிட்டு இருக்கோம். எஸ் சார். So यहाँ तक आए थे हम? या So हमारा वायरल संक्रमण से हम परेशान होंगे नहीं होंगे, हम संक्रमित होंगे नहीं होंगे तो कितना हम पे प्रभाव पड़ेगा, हम ज्यादा बीमार पड़ेंगे कि नहीं पड़ेंगे, हमारे लक्षण ज्यादा होंगे कि नहीं होंगे, ये एक चीज पे बहुत ज्यादा डिपेंड करता है. जब हमारा इम्यूनिटी ठीक से काम नहीं करता है, या तो हमारा इम्यून सिस्टम बहुत कम काम करे या हमारा इम्यून सिस्टम बहुत ज्यादा गुस्से में आ जाए. दोनों तरह से प्रॉब्लम है. देखिए, नाउ आई स्पीक इन इंग्लिश. सी, व्हेन वी हैव अ सिचुएशन where our immunity is either less than normal or our immunity is overstimulated, in both these cases we have a problem and we have more reason to be worried. We are more likely to be infected, we are more likely to have more symptoms, and we may also need hospitalization. So immunity balance is absolutely critical. यानी इम्यूनिटी का संतुलन बहुत ज्यादा जरूरी है. ना तो इम्यूनिटी कमजोर होनी चाहिए, अगर कमजोर होगी तो वायरस घुस जाएगा, खूब कोहराम मचाएगा, बहुत संक्रमण करेगा, और अगर इम्यूनिटी बहुत ज्यादा भड़क गई तो भी प्रॉब्लम है. सो क्या करने का है? अच्छा, इम्यूनिटी कम क्यों जाती है? Why is our immunity reduced? Very simple reason. One of the simplest reason why immunity in India is less is because our diet does not have sufficient protein. Because antibody formation happens with protein. सबसे महत्वपूर्ण कारण हमारे देश में इम्यूनिटी कम होने का ये है
कि हमारे डाइट में प्रोटीन नहीं है, बहुत कम है। जी हाँ, प्रोटीन 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 से ही एंटीबॉडी बनता है। आप इम्यूनाइजेशन क्यों करवा रहे हैं, वैक्सीन क्यों ले रहे हैं? ताकि एंटीबॉडी बने। एंटीबॉडी किससे बनता है? प्रोटीन से बनता है। कौन बनाता है? व्हाइट ब्लड सेल्स बनाता है। व्हाइट ब्लड सेल्स किससे बनता है? वो भी प्रोटीन से ही बनता है। सो ये दिस इज अ वेरी इंपॉर्टेंट रीजन व्हाई आवर इम्यूनिटी इज नॉट नॉर्मल, is that our diet does not have sufficient protein. See, potatoes don't have much protein. Rice does not have very good quality, very high protein. So our diet does not have very good protein. So that is why immunity of Indians is not normal. It is less than normal. That is why we had 4 lakh cases per day in India. And this is government figures. We don't know how much is the actual. हमारे आहार में इम्यूनिटी नहीं, प्रोटीन नहीं होने से भारत की ये लोगों की इम्यूनिटी बहुत कम है। इसलिए एक एक दिन में 4 लाख मरीज सामने आए। तो ये बहुत महत्वपूर्ण है। विटामिन और मिनरल के बिना भी इम्यूनिटी नहीं रह सकती। विदाउट विटामिन्स एंड मिनरल्स आल्सो इम्यूनिटी इज नॉट देयर। नाजर भाई कर लो। Yeah, thank you. From the previous one, yeah. இப்போ நமக்கு நண்பர்களே, இப்ப பாருங்க, நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருது. நமக்கு இந்த தொற்று நம்மை தொற்றிக் கொள்கிறது. தொற்றுக்கொள்வது எல்லாருக்கும் தொற்று வரதான் செய்யும். தொற்று என்பது உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தொற்றதான் செய்யும். தொற்றால் பாதிப்பு எப்ப ஏற்படுது, அதான் நம்ம பார்க்க வேண்டியது. முதல்ல தொற்றே நம்ம தொற்றாது என்று நினைக்கக்கூடாது. அப்போ அதோட பாதிப்பு எப்ப ஏற்படுது? பாதிப்பு நம்மளோட இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி அரண் பலம் இழந்து போய் இருக்கும்போது நமக்கு தொற்று நம்ம உள்ள நுழைஞ்சு நம்மளை தாக்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பேலன்ஸ் இல்லாத இம்யூன் சிஸ்டம், ஒண்ணு தொற்று பலவீனமா, எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருந்தால் தொற்று தாக்கும். எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக, அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது போல அளவுக்கு அதிகமான ஆன்டிபாடிஸ் உருவானாலும் நமக்கு இழப்பு. அது தொற்றை தாக்கும், ஆனா நம்மையும் தாக்கும். அப்ப 2 கட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் என்பது, நம்ம எதிர்ப்பு சக்தி அரண் என்பது சமன்பட்டு சரியான விகிதத்தில் நம்மகிட்ட இருக்கணும். மிகவும் கூடாது, குறைவாகவும் கூடாது. இந்த சூழல்ல தான் நம்ம உண்மையான நிகழ்ச்சி நடக்குது, இந்த நிகழ்வுலாம் நடக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஒன் ஐ கம்ப்ளீட்டட் திஸ் ஆல்சோ. இப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது? நாம் இந்தியர்களுக்கு அதிக தாக்கம் ஏன் ஏற்படுது? இந்தியர்கள் ஆகிய நாம் உண்ணும் உணவுகளில் கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சதவீதம் குறைவா இருக்கு. இப்போ புரோட்டீன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவைங்கிறத நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கிறோம். புரோட்டீன் தான் நமக்கு ஆன்டிபாடிஸை உருவாக்குவது. ஆன்டிபாடிஸ் என்று அழைக்கக்கூடிய தொற்றுக்களை எதிர்க்கக்கூடிய நம்ம உடலில் உள்ள போர் வீரர்களை உருவாக்குவது புரோட்டீன். அந்த காரணமாக்கக்கூடியவை எவைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் தான் ஆன்டிபயோட்டின் தான். அப்போ எங்க சுத்தினாலும் புரோட்டீன் 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 தான் நமக்கு தேவை. நாம் வாழ்வதற்கு மூலாதாரமானதற்கும் ஆரோக்கியமாய் நீண்ட காலம் வாழ்வதற்கும். அப்ப அந்த சாப்பிடுறோம், அதுல மிக சொற்பமான புரோட்டீன் தான் இருக்கு. அரிசி சாப்பிடுறோம், அதுல பலவீனமான புரோட்டீன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இப்படியே நம்ம உண்ணும் உணவுகளில் சம விகிதத்தில் நமக்கு தேவையான அளவு நம்ம ஆன்டிபாடிஸ் உருவாக்கக்கூடிய, வெள்ளை அணுக்களை உருவாக்கக்கூடிய புரோட்டீன் சப்ளை இல்லாததனால் தான் நமக்கு இந்த சேதாரங்கள் ஏற்படுதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சார். Immunity is also reduced when we become older. So those who are more than 50 years old, for next 6 months, please take protein and vitamins and minerals. Those who are smokers and alcohol consumers, for next 6 months, please stop smoking, stop taking alcohol if possible, because this will definitely destroy your immunity. Now, 3 or 4 kinds of people are highly likely to have problems. देखिए मैं दोबारा से बता देता हूं in English also. Those who are aged, those who are smokers, those who are taking alcohol or wine or whatever, whiskey, you have reduced immunity. There are no questions asked. Next point. Those who are diabetics, those who are having high blood pressure, and those who are heart patients, and those who are asthma patients.
you have very less immunity. Such people should not be exposed at all. You should protect such people like children, babies. See, मैंने ये बोला कि जितने लोगों को शराब, सिगरेट, या जिनकी उम्र ज्यादा है, या जो ठीक से सो नहीं पाते हैं, रात को जागते हैं, दिन में सोते हैं, इनकी इम्यूनिटी कम होती है. जिनको डायबिटीज है, विशेषतः जिनको डायबिटीज है या हृदय रोग है, हार्ट डिजीज है, और जिनको दमा है या जिनको हाई ब्लड प्रेशर है, इन लोगों को बहुत ज्यादा सावधानी लेने का जरूरत है. बिकॉज इनका इम्यूनिटी, कोई क्वेश्चन पूछने का जरूरत नहीं है, कम ही होता है. और इसीलिए इन लोगों को संक्रमित होने का, सिम्टम्स ज्यादा आने का, लक्षण ज्यादा आने का खतरा रहता है. दैट इज व्हाई सच पीपल हु आर डायबिटिक्स, हाइपरटेंसिव, हार्ट पेशेंट्स, asthmatics, smokers, alcoholics have a very high risk of getting infected. Please be careful. Okay. So next, one more thing is that we ordinarily have a habit of taking whatever medicines are lying at home, which we took last time when we fell sick. Please don't do that. These medicines cannot cure you because they have no effect on virus. Antibiotics do not work against virus. So whenever you get infection, please straightforward consult a doctor. अगर आपको बुखार आ गया है तो घर में पड़ी हुई दवाइयां खाने की कोशिश मत करिए, सीधा सीधा डॉक्टर से संपर्क करिए. नहीं, क्योंकि ये आप पे असर नहीं करेंगी, वायरस पे इनका कोई असर नहीं होता. फिर कर क्या सकते हैं? व्हाट कैन यू डू इफ यू कांट टेक मेडिसिन? व्हाट कैन यू डू? सी, यू शुड टेक प्रिकॉशंस दैट यू शुड नॉट फॉल सिक. आपको ये कोशिश करना है कि बीमार ही ना पड़े, बुखार ही ना आए. सो 3 things you can do. Number 1, do not go out if it is not necessary. Number 2, if you have to go out, wear a N95 mask. No other mask, please. Nothing else. N95 mask plus one more mask. It can be a cloth mask. It can be a surgical mask, which costs you 3 rupees. So when you return home, either throw away the surgical mask or put it straight forward in the liquid detergent. Wash it. It will be sanitized, dry it, and then use it again. And your N95 mask, you sanitize it with the sanitizer spray. Keep it. Once it dries up, you can use it again. Number 3, take a very good balanced diet. Do not eat what you like. Eat whatever the nature has given us. Not only rice, everything, all vegetables, all fruits, right? And drink a lot of lemon juice in water. So आप क्या कर सकते हैं? दवाई अपने आप ले नहीं सकते. वायरस का संक्रमण गया नहीं है, दोबारा आएगा, 3rd वेव भी आएगा. सो कर क्या सकते हैं? सब प्रकार का सब्जियां खाइए, सब प्रकार का दालें खाइए, सब प्रकार का हरी सब्जियां और सब प्रकार के फल खाइए. और 2 रुपए का नींबू मिलता है, पानी में निचोड़ निचोड़ के दिन भर पीजिए. गर्म पानी भी दिन भर पीजिए. This is what you can do to save yourself. Very important. अगर आपको अपना बचाव करना है तो मैं रिपीट कर दे रहा हूं, वैक्सीन का भी असर नहीं होगा अगर बॉडी में सफिशिएंट प्रोटीन नहीं होगा, एंटीबॉडी नहीं बनेगा. If you do not take adequate protein, adequate vitamins, adequate minerals and fiber daily, even the vaccine will not be able to give you a lot of antibodies, because antibodies are protein particles. If you don't have sufficient protein, they will not be formed in sufficient number. And who makes these protein particles? Your white blood cells make these protein particles, antibodies. And white blood cells are also made up of protein. And when you are fighting a disease, do you need less protein or more protein? Do you need less vitamins or more vitamins? Do you need less minerals and more minerals? You need more. देखिए, ये समझ लीजिए कि अगर आपको संक्रमण से बचना है तो चाहे डाइट से लीजिए, चाहे सप्लीमेंट से लीजिए, चाहे दोनों को मिला के लीजिए. बेस्ट इज कि सब सब्जियां खाइए, सब फल खाइए, सब प्रकार की दालें खाइए. ज्यादा राइस आपको एंटीबॉडी नहीं बनाएगा. सब्जियां लीजिए, पल्सेस लीजिए, लेग्यूम्स, और सभी प्रकार के विटामिन लीजिए. और कहीं कमी ना रह जाए इसलिए खाना भी बढ़िया खाइए. बढ़िया माने संतुलित खाइए, और साथ में सप्लीमेंट से भी सारे विटामिन,
मिनरल और प्रोटीन लीजिए, 1 साल तक लीजिए इफ यू वांट टू स्टे डिजीज फ्री। नासर भाई मेरे ख्याल इतना आप कर लीजिए। நண்பர்களே, இப்போ குறிப்பாக யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்கள தான் அந்த தொற்று வந்து தாக்குது. பலவீனமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வயதானவர்கள், ஏற்கனவே இம்யூன் சிஸ்டத்தில் பலவீனமானவர்கள், எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு அவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் இயல்பாகவே. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அதிக மன அழுத்தம் உள்ளவங்க, ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய மன அழுத்தம், அப்புறம் உடல் வலி அவர்கள், மது அருந்துபவர்கள், இரவில் முழித்திருந்து வேலை செய்து பகலில் உறங்குபவர்கள், இப்பேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக 100% தொற்று தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. திரும்ப என்ன யோசிக்கணும், நம்ம மல்டிபிள் டிசார்டர்ஸ், உடம்புல நோய்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களும், நோய் இல்லாவிட்டாலும் வயதானவர்களும், உறக்கம் இல்லாதவர்களும், புகைப்பிடிப்பவர்களும், மது அருந்துபவர்களும் கண்டிப்பாக தொற்றுக்கு ஆளாக வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாம் கவனமா இருக்கும். எப்படி கவனமா இருக்கலாம்? முதல் இருப்பது, தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். தொற்றை எதிர்கொள்ள நாம் தகுதியான ஆள் இல்லைங்கிறத உணர்ந்துக்கணும். தொற்று அதிகம் வெளியே போக வேணாம், பிறரை சந்திப்பதை தவிர்க்கலாம். அடுத்து அப்படி போக வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் சாதாரண மாஸ்க் போட்டு போக வேணாம், N95 மாஸ்க் தான் போட்டு போகணும். மற்றவை இதை நம்ம இது காப்பாற்றாது. N95 மாஸ்கை போட்டுட்டு அது மேல சாதாரண சர்ஜிக்கல் மாஸ்க் விற்குதுல, அதை மேல ஒண்ணு போட்டு மேல கவர் பண்ணிட்டு அது அப்ப வெளியே போயிட்டு வரலாம். போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த சர்ஜிக்கல் மாஸ்கை தூக்கி போட்டுடணும். அதனால அதிகம் ஃபில்டர் பண்ணிருக்கும். அடுத்து N95 மாஸ்கை நம்ம அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, நம்ம சானிடைசிங் ஸ்ப்ரேயை வச்சு ஸ்ப்ரே பண்ணி அது முழுக்க அந்த கிருமிகளை கொண்டுட்டு அதை வச்சிருந்து திரும்ப பயன்படுத்தலாம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக, இது மட்டும் செஞ்சா பத்தாது, நம்ம எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கான வேலை செய்யணும். அப்போ நம் உணவில் அதிக கவனம் செலுத்தணும். ஊட்டச்சத்து உள்ள எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். வெறும் நம்ம அரிசி உணவுகள் மட்டும் நமக்கு வயிற்றை நிறைக்கும் ஒழிய எதிர்ப்பு சக்தி சிஸ்டத்தை வளர்க்கறதுக்கு எந்த வேலையும் செய்யாது. ஏன்னா நம்ம வெள்ளை அணுக்கள் பலமாகணும். வெள்ளை அணுக்கள் பலமானாதான் நம்மளோட ஆன்டிபாடிஸ் பெருகி தேவையான அளவு உருவாகும். அப்போ என்ன செய்யணும்? காய்கறிகள் அதிகம் சாப்பிடணும். அதிக காய்கறிகள், எல்லா வகையான காய்கறிகளும் சாப்பிடணும். எலுமிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு 4-5 தடவை, எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை குடிக்கணும். ஏன்னா அது விலை குறைவுதான். அது வாங்கி அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை சுடுத நீரை அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். நாம் வெளியே போறதை தவிர்க்கணும். போகும்போது கவனமாக போகணும். அந்த N95 மாஸ்க் மேல சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு திரும்ப வரும்போது சர்ஜிக்கல் மாஸ்கை தூக்கி வீசிட்டு N95 மாஸ்க் சானிடைஸ் பண்ணி அது பத்திரமா வச்சுட்டு அடுத்து பயன்படுத்த வச்சுக்கணும். இது போக நாம் உணவில் அதிகம் காய்கறிகள் எடுத்துக்கணும். அதிகம் அடிக்கடி குடிக்கணும். நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் அடிக்கடி சுடுதண்ணி குடிச்சுட்டு வரணும். இப்படி குடிச்சிட்டு வருவதனால் நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கான வேலை கிடைக்கும். ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா பல்கி பெருகுங்கிறது நமக்கு தெரியும். அது வர முந்தி தடுக்கிறதுக்கான ப்ரீகாஷன் நம்ம எடுக்கணும். உள்ள வர்றதை ஒழிக்கிறதுக்கான ப்ரீகாஷன் எடுக்கணும். இதுல முக்கியமா இன்னொன்னு கவனிக்கணும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, திடீர்னு தலைவலிக்குது, திடீர்னு உடம்பு சரியில்லை, திடீர்னு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல தயவு செய்து பண்டைய காலம் போல ஆரம்ப கட்டம் நினைச்சுவீங்க, ஏற்கனவே மெடிக்கல் ஷாப்ல வாங்கின மாத்திரை இருக்கும், டாக்டர்கிட்ட வாங்கின மாத்திரை இருக்கும், தலைவலிக்குள்ள மாத்திரை தேடி எடுத்து போடுவோம். அது காய்ச்சல் வந்தா போடுவோம். அது தயவு செய்து போடாதீங்க. வைரலை எதிர்ப்பதற்கு அந்த மருந்துகள் பயன்படாது. இது பழைய நோய்கள் அல்ல. அதனால இந்த மாத்திரையை போறது நிறுத்துங்க. அப்படி டாக்டர் தான் அது கணிச்சு வந்த நோயில தப்பிக்க முடியும். நோய் தொற்றாமல் இருப்பதற்கு தான் முதல்ல நம்ம சொல்லிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? நமக்கு வெளியே போறதை தவிர்க்கணும், நோய் உள்ளவர்களும் வயதானவர்களும் தவிர்க்கணும். அடுத்து போனாலும் கேர்ஃபுல்லா போகணும், போயிட்டு சுத்தமா இருக்கணும், ஊட்டமான உணவுகளை எடுத்து நம்ம வெள்ளை அணுக்களுக்கு வளர்ச்சி இருக்கணும். எஸ் சார், complete. So after you have taken all precautions of mask, after you have taken sufficient protein in your diet and supplements, after you have taken all vitamins and minerals with your diet and through supplements, then you please look at these herbs. आपने जब आहार पहले मास्क लगाया है, डबल मास्क लगाया है, N95 मास्क लगाया है जब भी बाहर गए हैं, दूसरा आप दिन भर गर्म पानी पिए हैं, तीसरा आपने दिन भर पानी के अंदर नींबू डाल के पिए हैं, चौथा आपने प्रोटीन पर्याप्त लिया है। जी, प्रोटीन पर्याप्त नहीं लेंगे तो वायरस से नहीं बचेंगे। पांचवा, आपने आहार से और सप्लीमेंट से मिनरल और विटामिन ले लिया है। उसके बाद आप ये हर्ब्स को देखिए, हर्ब्स लाइक एलोवेरा, हर्ब्स लाइक तुलसी, नीम, मेंथा एंड ब्लैक सीड।
See, after you have taken sufficient protein, sufficient vitamins, sufficient minerals, sufficient lemon water, sufficient hot water throughout the day, then you take a look at these herbs. ये सब खाने पीने के बाद प्रोटीन, विटामिन, मिनरल, ये सब लेने के बाद, चाहे सप्लीमेंट से लीजिए चाहे आहार से लीजिए, दोनों से मिला के लेता हूं मैं ताकि कमी ना रह जाए। आप भी ऐसा करिए। और उसके बाद आप इसकी तरफ देखिए, एलोवेरा, तुलसी, नीम, मेंथा, ब्लैक सीड, इनमें से सबसे ज्यादा तुलसी, नीम और ब्लैक सीड पे बात करेंगे। ये हमारी इम्यूनिटी बढ़ाते हैं। दीज मेंथॉल, नीम, ब्लैक सीड एंड especially tulsi increase our immunity, and they also have antiviral action also. They save us from viral infections and they boost our immunity. They strongly boost our immunity. हमारा immunity भी बढ़ाते हैं तुलसी, नीम, ब्लैक सीड, कलौंजी हमारा immunity भी बढ़ाते हैं और हमारे को वायरल इन्फेक्शन से भी बचाते हैं जी, बचाते हैं। और ब्लैक सीड का अगर बात करूं तो बाइबल और कुरान, प्रोफेट मोहम्मद ने, दरअसल कुरान में तो नहीं, प्रोफेट मोहम्मद ने लिखा था, बताया था कि ब्लैक सीड खाएंगे तो मौत को छोड़ के हर चीज का इलाज है। बाइबल में भी लिखा है ब्लैक सीड खाने से जान बचती है। सी, प्रोफेट मोहम्मद हैड टोल्ड अस दैट इफ यू टेक ब्लैक सीड it saves you from all diseases except death. Even the Holy Bible also mentions black seed as a very health building natural thing. What are the properties of black seed? There are 3 properties. Come on, 3 properties. First, antiviral property. Second, anti-inflammatory property. Third, immunity boosting property. Of course it is antioxidant. But all antioxidants are not antiviral. And I don't know about any antioxidant which has been tested on COVID virus. देखिए, मैं यहाँ एक बात बोलूंगा, ब्लैक सीड के 3 गुण बड़े महत्वपूर्ण हैं। पहला गुण एंटीवायरल गुण, और ये एंटीवायरल गुण केवल इन्फ्लुएंजा या फ्लू पे नहीं, कोविड पे भी टेस्ट हो चुका है। कौन सा प्रोडक्ट है आपका जिसका कोविड पे टेस्टिंग हो गया आरसीएम का? मुझे कोई जानकारी नहीं है, सिवाय ब्लैक सीड के जिसका कोविड पे परीक्षण हो चुका है, सिवाय नीम के जिसका कोविड पे परीक्षण हो चुका है। ये चीजें ऐसी हैं जिनका कोविड पे परीक्षण हो गया। सो विच अदर आरसीएम प्रोडक्ट हैज बीन टेस्टेड अगेंस्ट कोविड? Black seed has been tested against COVID. Neem has been tested against COVID. Honey has been tested against COVID. You have 3 products. So antiviral, कोई भी आपको कुछ भी बेचने की कोशिश करे, first question you should ask, okay, it's an antioxidant, I'll have, very good. Has it been tested against COVID? आपको कोई डॉक्टर कपूर भी बोले कि आप कोई भी हमारा प्रोडक्ट खा लीजिए, बायोएज खा लीजिए, क्या बायोएज का कोविड पे परीक्षण हुआ है? क्या किसी और एंटीऑक्सीडेंट का कोविड पे परीक्षण हुआ है? नहीं हुआ है। तो पहले आपको न्यूट्रीचार्ज S5 खाना है, पहले ब्लैक सीड खाना है, पहले नीम खाना है, पहले तुलसी खाना है, फिर कुछ और खाना है। एंटीवायरल, एंटी इंफ्लेमेटरी। दूसरा गुण, सूजन घटाता है। कोविड के मरीज किससे मर रहे हैं? सूजन से मर रहे हैं। फेफड़े सूज गए हैं, नसें सूज गई हैं, ब्लड वेसल सूज गए हैं, क्लॉटिंग हो जाता है, उसमें मर जाता है मरीज। कोविड नेगेटिव हो गए फिर भी मर गए। और तीसरा गुण है कि इम्यूनिटी बढ़ाता है। बहुत शक्तिशाली गुण है। जिनको भी क्वेश्चन है वो चैट बॉक्स में लिखें, सेशन के एंड में आपको आंसर देंगे। Black seed reduces the number of flu viruses in our body. Now it has been proven effective against COVID also. Black seed यानी जो कलौंजी है वो वायरस की संख्या हमारे शरीर में, जिसको हम वायरल लोड बोलते हैं, उसको घटाता है। ये अब कोविड वायरस पे भी परीक्षण हो गया। देखिए ये 2 स्लाइड है। ये मरीज ने ब्लैक सीड लिया है, कोविड हो गया, इन्फ्लुएंजा हो गया, लेकिन वायरस ज्यादा नहीं है, कम कम है, थोड़ा थोड़ा है। ये दूसरा है मरीज, इसने कोई ब्लैक सीड नहीं लिया, इसने तुलसी नहीं लिया, इसने नीम नहीं लिया, इन्फेक्ट हो गए। तो वायरस कितना ज्यादा बढ़ गया, वायरस की संख्या को वायरल लोड बोलते हैं। See, 2 things are important. 1, whether you are infected or not. 2nd,
what is the quantity of virus in your body? Numbers. So black seed, if you have taken black seed regularly, flu virus, influenza virus, and COVID virus cannot multiply in your body very nicely. So the total quantity or viral load in your body would be less. Am I coming across clearly? So this is a patient where there is no protection of tulsi, no protection of neem, no protection of black seed. You can see that a lot of viruses are there. Now this is a hypothetical diagram. ये वास्तविक फोटो नहीं है, समझा रहा हूं कि अगर आपके शरीर में वायरस ज्यादा हो गया तो तकलीफ ज्यादा करेगा, वायरस की संख्या ना बढ़ेगी तभी जब आप तुलसी, ब्लैक सीड और नीम लेंगे। ये आरसीएम का रिसर्च नहीं है, ये न्यूट्रीचार्ज का रिसर्च नहीं है। आपको रिसर्च दिखाऊंगा, वैज्ञानिकों का रिसर्च है। आई विल शो यू। ओके, ब्लैक सीड में क्या होता है ऐसा जो हमें बचाता है? ब्लैक सीड, नासिर भाई, हैज थाइमोक्विनोन, ये पॉइंट नोट कर लिया जाए। एंटीवायरल एक्शन, एंटी इंफ्लेमेटरी एक्शन and immunity boosting action of thymoquinone in black seed saves our lives. Now what does black seed do? Black seed is able to interfere with the internal particles of viruses, including COVID virus. Black seed का हमको पहले से पता था कि फ्लू वायरस, इन्फ्लुएंजा वायरस इसके अंदरूनी पार्टिकल्स को बाधित करता है, आरएनए पार्टिकल्स को रोकथाम करता है, काम नहीं करने देता है। अभी साइंटिस्ट ने कोविड पे भी सिद्ध कर दिया कि ये कोविड वायरस के इंटरनल पार्टिकल्स को भी बाधित करता है। अब देखिए, वायरस बार बार ये बाहर के प्रोटीन बदलता है एंड म्यूटेशन करके आता है। ब्लैक सीड को फर्क नहीं पड़ता, तुलसी को फर्क नहीं पड़ता और नीम को फर्क नहीं पड़ता। ये सब वायरस के इंटरनल पार्टिकल्स को मोबिलाइज करते हैं। नाउ आई विल स्पीक इन इंग्लिश। सी, थाइमोक्विनोन इन ब्लैक सीड, इट्स ए वेरी इंपॉर्टेंट एंटीऑक्सीडेंट, antiviral, anti-inflammatory. It is found in black seed, thymoquinone. I will prove it to you. Thymoquinone blocks internal RNA particles of the virus. It is not affected even if virus mutates. Virus changes its external proteins. Thymoquinone is not affected. Neem is not affected. Tulsi is not affected. Neem and thymoquinone, that is black seed, are proven to block internal particles of COVID virus. This research has not been done by NutriCharge. This research has not been done by RCM. So we cannot claim we have a medicine, but we can tell the people that black seed blocks COVID virus. We can tell the people that neem protects us against COVID virus. That research has been published. नासिर भाई इतना बता दीजिए। मैं ब्रीफ कर देता हूँ। जी सर, कहाँ चले जाएं? यहाँ पे चले जाएं। यस நண்பர்களே, இத்தனை பாதுகாப்பு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும், இந்த பாதுகாப்பு விஷயங்களுக்கு பிறகு நம்ம சரியான ஊட்டமான உணவுகளை எடுத்தாலும், அந்த உணவுகளை எடுத்த பிறகு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு எதிர்ப்பு சக்தி அரணை கட்டமைக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் மேல. அதுல முக்கியமானது ஆலுவேரா என்ற கற்றாழை, துளசி, வேப்பிலை, அப்புறம் நம்ம மென்தால் என்று சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி, அப்புறம் பிளாக் சீட்ஸ். இதுல பிளாக் சீட் தான் பெரிய ஹீரோ. இந்த பிளாக் சீட் என்பது என்னங்கிறது பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் என்று அழைக்கக்கூடிய நிஜலா சத்திவா என்ற பொட்டானிக்கல் நேம் பேரை கொண்டது. அந்த பிளாக் சீடுங்கிறது ஏற்கனவே ப்ராஃபட் தூதர் முகமது இதை பத்தி சொன்னது. இறப்பை தவிர அனைத்து நோய்களுக்குமான தீர்வு கருஞ்சீரகம் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பைபிள்லையும் இதை பற்றி இதோட அருமைகளை சொல்லி குறிப்பு வந்திருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொருள் இது. ஏற்கனவே இருக்கும் தாவரங்களிலேயே எந்த தாவரத்திலும் இல்லாத ஒரு சிறந்த ஒரு திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகத்துக்கு, அது ஆன்டி வைரல் சொல்லக்கூடியது. மற்ற தாவரங்கள்ல உள்ள ஊக்கிகள் எல்லாமே ஆன்டி பாக்டீரியல் வரை இருக்கும், ஆன்டி வைரலா இருக்கக்கூடியது கருஞ்சீரகம் மட்டுமே. அது இதுவரை எல்லா வைரஸையும் எதிர்த்து போராடிய நிரூபணங்கள் இருக்கு. ஆனா இப்ப தற்காலிகத்துல இப்ப கோவிட் வந்த பிறகு கோவிடை எதிர்த்தும் இது தாக்கக்கூடிய வல்லாண்மை பெற்றது, கோவிட்ல இருந்து நம்மை காக்கக்கூடிய வல்லாண்மை பெற்றதுங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சி எல்லாம் நம்ம நியூட்ரிசார்ஜ் நிறுவனமோ ஆர்சியமோ நடத்தல. இது சர்வதேச அரங்குல மருத்துவ கழகங்களால் நடத்தப்பட்டது. அதை கொஞ்ச நேரத்தில் நான் திரும்ப உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். அப்ப இப்ப ஏற்பட்ட கருஞ்சீரகம் நம்மகிட்ட இருக்கு.
சரி விகிதத்தில் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கருஞ்சீரகத்தில் உள்ள மூலக்கூறுகள் என்னென்ன தகுதி இருக்கு? ப்ரீவியஸ் ஒன் சார், என்னென்ன ஒரு திறமைகள் இருக்கு பாருங்க அந்த இதுல. அதுல அற்புதமான ஆன்டி வைரல். கருஞ்சீரகத்தோட பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி வைரல். அப்போ வைரஸ் என்ற எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, வைரஸ் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, அதை அழித்தொழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ரெண்டாவது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி என்பது உள் வீக்கம், உள் உறுப்புகளின் வீக்கம், இந்த தாக்கத்தால் ஏற்படக்கூடிய வீக்கம் அது. அடுத்து இம்யூனிட்டி பூஸ்டிங், அப்போ எதிர்ப்பு சக்தி அரணை கட்டமைப்பது. இந்த மூன்று மிக முக்கியமான பண்புகளை உள்ளடக்கியது கருஞ்சீரகம் ஏற்கனவே. இப்போ இந்த மூணு தான் தேவை நமக்கு. எதுக்கு? கோவிட்ல இருந்து நம்மளை காக்க. இப்போ இதெல்லாம் கொண்டதுனால, ஆன்டி வைரல் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா தானாகவே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இருக்கு. இப்போ இதுவரை இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு வகைகள் இருக்குல்ல, மருந்து வகைகள், ஊட்ட வகைகள், அது எதையும் கேட்டு பாருங்க. இது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேளுங்க, ஆன்டி வைரலான்னு கேளுங்க. இதை டாக்டர் கபூர் ஆகிய நான் சொன்னா கூட பயோஏஜ் சிறந்தது, பயோஏஜ் தொற்றுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கேளுங்க, டாக்டர் கபூர்ட்டே கேளுங்க. பயோஏஜ் வைரஸ் COVID-19 அதுக்கு எதிராக வேலை செய்யும் என்பது சயின்டிபிக்கா விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேளுங்க, யாரா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நிரூபிக்கப்பட்டது இது மட்டும்தான். இது கருஞ்சீரகமும் வேப்பிலையும் மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு, துளசியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மூன்று விஷயம் நிரூபிக்கப்பட்ட பொருள்கள் நம்மள்ட்ட இருக்கு. நிரூபிக்கப்பட்டது நம்மால் நிரூபிக்கப்படவில்லை, ஆர்சிஎம் நிறுவனமோ நியூட்ரிசார்ஜ் நிறுவனமோ நிரூபிக்கவில்லை. இது சர்வதேச அரங்கில் உள்ள மிக பெரும் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நிரூபிச்சது. அப்போ இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கருஞ்சீரகம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கருஞ்சீரகம் நம்ம எடுத்துக்கும் போது ப்ராஃபட் முகமது சொன்னதும் சரி, பைபிள்ல குறிப்பிட்டதும் சரி, இது எல்லாமே இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு பண்டைய காலத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய வைரஸுக்கு எதிரான போராளி கருஞ்சீரகம். நெக்ஸ்ட் சார். இப்ப அது நமக்கு தேவை. நம்மகிட்ட இருக்கிற மூன்று பொருள்களும் நம்ம இந்த மூன்று முக்கியமான பொருள்களும் நம்மகிட்ட இருக்கு. இதுல பாருங்க, இதுல 2 படம் இருக்கு பாருங்க. As per the scientists, black seed oil reduces the viral load of flu virus in our body cells. இது 2 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஞ்ஞானிகள் கொடுத்த படம் இது என்ன, இந்த படம் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் சீட் கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உட்கொள்பவர் அவர் உடலில் வைரஸோட லோடு, ஏன்னா வைரஸ் லோடுன்னு தான் சொல்றோம். லோடுங்கிறது என்னதுன்னா, வந்து ஒரு மழை பொழிவது போல் பொழியும், உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது பல்கி பெருகி எல்லா இடத்துலயும் தாக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தருக்கு கோவிட் வந்துருச்சுங்கிறது முக்கியம் இல்ல, இன்ஃபெக்டட்ங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை % இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறது முக்கியம். எத்தனை %ங்கிறது எப்படி, எவ்வளவு வேகமா பரவி இருக்குங்கிறத முக்கியம். வந்து கோவிட் அட்டாக் பண்ண எல்லாரும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. குறைவான எண்ணிக்கையில் வைரஸ் இருந்தா விரைவில் அழிக்கலாம், மிகையான எண்ணிக்கையில் இருந்தா அழிப்பது மிக கடினம். அப்படி பார்க்கும்போது இந்த 2 படத்துல பாருங்க, வலது பக்கத்துல இருக்கிறது பாருங்க, கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உட்கொண்டு வந்ததனால் அவர் மீண்டெழும் போது வைரஸ் பாருங்க ரொம்ப சொற்பமா இருக்கு. இது கருஞ்சீரகம் உட்கொள்ளாத ஒரு படம் இடது பக்கம் இருக்கு பாருங்க, அதுல வைரஸ் பரவலா இருக்கு. அப்ப அதிக வைரஸ் இருக்கும்போது நாம் அதிகமான பாதிப்பு உட்படுவோம், வைரஸ் குறையும் போது குறைவான பாதிப்பு உட்படுவோம். அப்ப கருஞ்சீரகம் எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு பொருள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கூடவே நமக்கு வேப்பிலையும் நம்ம துளசியும் மிக அற்புதமான ஒரு பாதுகாவலர்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சார். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, சரி கருஞ்சீரகம் இப்படி அற்புதம் பண்ணது, அதுல என்னதான் இருக்கு? அது இருக்கிற முக்கியமான ஒரு மூலக்கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா தைமோக்யூனான். இந்த தைமோக்யூனான்ங்கிறது அது அழிச்சே தீர்க்கும், வைரஸை கொன்னு எடுத்துரும், உள்ள வர்ற வைரஸை கொன்னு எடுத்துரும். எப்படி கொன்னு எடுக்கிறது இப்ப பாருங்க, உள்ள வைரஸுக்குன்னு ஒரு உயிர் தானே வைரஸ். அந்த உயிரி அதோட டிஎன்ஏ இருக்குல்ல, அது பல்கி பெருக்குது, அது ப்ரோக்ராம் பண்ணுது, அது மாறி வருது, இப்படிலாம் வந்துதான் பெருகி வருது. இது நேரடியாக அதற்குள் புகுந்து எதிரியின் கோட்டைக்குள், அந்த என்ன சொல்லுவாங்க, அர்ஜுனன் ஒரு சக்கரவியூகத்துக்குள்ள உள்ள போய் மாட்டின மாதிரி இல்லாம இது உள்ள போய் சக்கரவியூகம் போது வந்து உடைச்சு நொறுக்குது எல்லாத்தையும். என்ன செய்யுது? அதை முட்டாளாக்குது வைரஸை. வைரஸுக்குள்ள போய் டிஎன்ஏ ரீப்ரோகிராம் பண்ணி அதோட வளர்ச்சியும் அதோட டெவலப்மெண்ட் இதையும் உடைச்சிருது. அப்போ அதோட இயங்குதன்மையை குறைத்து அதை முனை மழுங்க வைத்து விடுகிறது. முனை மழுங்கிய வைரஸ் நம்மளால அதிகம் பாதிக்க முடியாம தடுப்பாரு. இதுதான் இந்த தைமோக்யூனானோட மிகப்பெரிய சிறப்பு. தைமோக்யூனான் இருக்கிறது நம்மளோட இதுலதான், நம்ம கருஞ்சீரகத்துல மட்டும்தான் இருக்கு. இது என்ன, தைமோக்யூனான் பிளாக்ஸ் கிரிட்டிக்கல் என்சைம்ஸ் அண்ட் RNA ஆஃப் வைரஸ். இந்த RNA என்பது அந்த RNA தான் டிஃபைன் பண்றது, அது ப்ரோக்ராம் பண்றது, அதோட வளர்ச்சி, அது பரிணாம வளர்ச்சிகள், அதோட பண்புகள் மாற்றங்கள், இது எல்லாத்துக்கும் உள்ளது RNA தான்.
அந்த RNA போய் இது போய் அதை வளர விடாம தடுத்தது, அது செயல்பட விடாம மங்க வச்சிருது. அப்போ அது எல்லாத்தையும் நொறுக்கும் போது வைரல் ரீப்ளிகேஷன் நடக்காது. ரீப்ளிகேஷன் என்பது டூப்ளிகேஷன், பல்கி பெறுவதற்கான முத்தாய்ப்பு. அப்போ என்ன சிம்பிளா புரிய வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலட்டுத்தன்மைக்கு உள்ளாக்கிறது. ஒரு வைரல் மலட்டுத்தன்மையாகி விட்டால் அது குழந்தை பிறக்காது. அப்போ இருக்கிற உள்ள நம்ம உடம்புக்குள்ள வந்த வைரல் பூரா இது என்ன செய்யுது, மலட்டுத்தன்மைக்கு உள்ளாக்கிறது, காயெடுத்து விடுகிறது. அப்போ அதோட இழப்பெருக்கம் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அப்ப வரும்போது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா செயல்படுது. எஸ் சார். Sir, you're muted, it seems. Now audible? Yeah, now audible. Okay. So Tulsi is also immunity boosting and antiviral, antibacterial properties, and don't forget antifungal properties. तुलसी के भी इम्यूनिटी बूस्टिंग प्रॉपर्टीज है, एंटीवायरल प्रॉपर्टीज है, एंटी माइक्रोबियल प्रॉपर्टीज है, यानी बैक्टीरिया को भी रोकता है, एंड एंटी फंगल प्रॉपर्टीज आल्सो. रिमेंबर दैट. सेम फॉर नीम. Look at the evidence. Now this is a journal reference. Tulsi reduces fever, reduces stress. Two things: cough, cold, fever, and third thing is stress. Tulsi is very good. We are not saying it. This is a reference journal saying it, that Tulsi reduces fever, reduces cold, and reduces stress on the body. Second reference, Tulsi increases antibodies by 20%. तुलसी हमारे, देखिए पहला रेफरेंस भी हिंदी में भी बता देता हूं, तुलसी हमारा बुखार उतारती है, सर्दी जुकाम ठीक करती है, और शरीर के ऊपर जो स्ट्रेस है, देखिए बीमार आदमी कितना तनाव में है, लड़ रहा है, रोग से लड़ रहा है, बुखार से लड़ रहा है, परेशानी में है, तुलसी उसके शरीर को आराम देती है, स्ट्रेस कम करती है. ये हम नहीं बोल रहे हैं, ये जर्नल का रेफरेंस है, अमेरिकन जर्नल का रेफरेंस है. उन्होंने स्टडी करके लिखा है वैज्ञानिकों ने. दूसरा क्या लिखा है वैज्ञानिकों ने, तुलसी एंटीबॉडीज बढ़ाती है. ये देखिए पढ़ सकते हैं. तुलसी इज वन ऑफ द हीलिंग हर्ब्स दैट स्टिमुलेट्स प्रोडक्शन ऑफ डिजीज फाइटिंग एंटीबॉडीज बाय अप टू 20%. 20% तक एंटीबॉडी बढ़ाती है. आपने वैक्सीन लगवाया है, तुलसी खाइए. आप बीमार नहीं है, तुलसी खाइए. आप बीमार हो गए हैं तो तुलसी खाइए. तीनों तरह से तुलसी खाइए, बिकॉज एंटीबॉडी प्रोडक्शन बढ़ेगा. पर याद रखिए एंटीबॉडी प्रोटीन से बनते. रिमेंबर दैट. थर्ड रेफरेंस, तुलसी में क्या है, व्हाट इज देयर इन तुलसी? इट हैज यूजिनॉल. तुलसी में यूजिनॉल है. तो यूजिनॉल इन तुलसी रिड्यूसेस नेजल एंड रेस्पिरेटरी ट्रैक्ट इन्फ्लेमेशन. तुलसी में जो यूजिनॉल तत्व है, ये हमारे नाक का और सांस लेने की नलियों का और फेफड़ों का सूजन घटाता है. हम नहीं बोल रहे हैं, अमेरिकन जर्नल ऑफ एथनोमेडिसिन 2014, मतलब ये ऐसे साइंटिस्ट्स ने लिखा है जिनको RCM से कुछ लेना नहीं है, जिनको न्यूट्रीचार्ज से कुछ लेना नहीं. Now this research is not by RCM, this research is not by NutriCharge, this research has not been done on NutriCharge S5. This research is on Tulsi, right? The official name of Tulsi is Ocimum sanctum, स्कूल का नाम है. Now क्या बोलता है ये रिसर्च? 3 चीजें बताता है, फिर से याद दिलाता हूं. तुलसी बुखार घटाएगा, सर्दी जुकाम ठीक करेगा, तनाव घटाएगा, स्ट्रेस घटाएगा. तुलसी शरीर में एंटीबॉडीज बढ़ाएगा, बलगम खांसी हटाएगा, दमा कम करेगा, और तुलसी के अंदर यूजिनॉल होता है जो सांस की नलियों का सूजन घटाता है, जो फेफड़े का सूजन घटाता है. कोविड में किससे मर रहे लोग? फेफड़े की सूजन से, सांस की नलियों की सूजन से मर रहे हैं. और तुलसी में जो यूजिनॉल है, ब्रोंकाइटिस, इन्फ्लेमेशन ऑफ नेजल एंड रेस्पिरेटरी एयरवेज. ब्रोंकाई मतलब हमारे यहाँ अंदर फेफड़े में जो नलियां जा रही हैं, सांस की नलियां, उनको ब्रोंकाई कहते हैं. उनका सूजन को ब्रोंकाइटिस कहते हैं. और रेफरेंस लिखता है कि यूज्ड अगेंस्ट ब्रोंकाइटिस, ये सांस की नलियों का सूजन घटाता है. दमा है, तुलसी खाइए, बहुत आराम करेगा. दैट इज व्हाई न्यूट्रीचार्ज S5 वी फील दैट शुड बी हेल्पफुल इन कंडीशंस लाइक एस्थमा, क्योंकि तुलसी है एस्थमा में. ये देखिए अनदर रेफरेंस, तुलसी की जो लीव्स हैं, तुलसी की जो पत्तियां हैं,
ये आपको मैंने व्हाइट ब्लड सेल दिखाया था, उसमें से एक कोशिकाएं होती हैं किलर सेल्स, बहुत प्रमुख व्हाइट ब्लड सेल्स हैं। नाम बाद में पूछते हैं, मारते पहले है रोगाणु को। किलर सेल्स आर एबल टू डिस्ट्रॉय इन्फेक्टेड सेल्स। हमारे खुद के भी सेल्स अगर इन्फेक्ट हो गए वायरस से, अब वो सेल तो मरने ही वाला है, उसके अंदर वायरस मल्टीप्लाई कर रहा है, वो सेल को भी हटा देते, नष्ट कर देते, ताकि बाकी सेल्स में वो वायरस जो है मल्टीप्लाइड वायरस ना घुसने पाए। ये किलर सेल सीधा सीधा वायरस को या रोगाणुओं को अटैक करते हैं और इन्फेक्टेड सेल्स को हटाते हैं। इनकी संख्या भी तुलसी बढ़ा देती है, killer cells or T helper cells. Now this reference tells us that Tulsi, now I'll repeat in English all the 4 points. Tulsi reduces fever, relieves common cold, reduces stress. Second, Tulsi improves antibody formation by up to 20%. Third, Tulsi has eugenol, which reduces inflammation of our nasal and respiratory tract membranes and tubes. These are the 3 references. In the 4th, Tulsi increases the number and attacking power of our natural killer cells, white blood cells, which directly attack microbes and which also remove those our own body cells which have already been infected, so that we don't get, the infection does not spread to other healthy cells. Tulsi increases the number of natural killer cells. Tulsi increases the number of specialized WBC called T helper cells, so that we make more antibodies. So these are about Tulsi. Tulsi. Now you can read. Tulsi is antiviral, antifungal, immunomodulator. अब आप पढ़ सकते हैं कि तुलसी फफूंदी से भी बचाती है। कोविड के बाद लोगों को फफूंदी का रोग हो रहा है, उससे भी बचा सकता है। और हमारा एंटीबैक्टीरियल यानी जो वायरल इन्फेक्शन के साथ साथ बैक्टीरिया का इन्फेक्शन हो रहा है उससे भी बचा सकता है। एंटीवायरल भी है और स्ट्रेस भी कम करता है। ये सारे गुण तुलसी में है। नेक्स्ट, नीम डिटॉक्सिफायर, ब्लड क्लींजर। डॉक्टर shall I complete तुलसी? श्योर, यस। அடுத்து இந்த தொற்றுல இருந்து நம்மளை மீட்கக்கூடிய முக்கியமான ஒரு தாவர மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி. துளசி நம்ம பண்டைய காலத்துல இருந்து நம்ம பயன்படுத்துறோம். நம்ம உடம்புல எல்லாமே இறங்குது, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, எல்லாம் பார்த்துருக்கிறோம். நம்ம சளி தொற்று இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நோய்கள் தொற்று இல்லாம இருக்குன்னு பாத்துக்கிறோம் நம்ம. அப்போ இதுல இப்ப இது மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப வைரல் இந்த தொற்று வந்த பிறகு இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் அண்ட் ஆன்டி வைரல். மறுபடியும் எப்படி கருஞ்சீரகம் போலவே இது ஒரு வேறு வகையில் வேலை செய்கிறது. இப்ப என்ன செய்யுது, இதுல இது பூரா நம்ம பார்க்க போறது எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன் ரிப்போர்ட். அப்ப விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானிகள் அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதன் மூலம் கொடுத்த தகவல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆன்டி கோல்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். முதல்ல துளசியோட பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, துளசி லீவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் ஃபீவர் அண்ட் காமன் கோல்ட் அண்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். அப்ப துளசி இயல்பா என்ன செய்யுது, நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் அது காய்ச்சல் வந்து நம்மளை காப்பாற்றுது. அப்புறம் காமனா வரக்கூடிய நடைமுறையில் வரக்கூடிய சளி பிடித்தல், இருமல், இதுல இருந்து நம்மளை மீட்டெடுக்குது. அப்புறம் மன அழுத்தத்துல இருந்து நம்மளை காக்குது. நெக்ஸ்ட் ஒன் சார். அப்புறம் துளசி ஸ்டிமுலேட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ஃபைட்டிங் ஆன்டிபாடிஸ் பை அப் டு 20%. இப்ப ஏற்கனவே நம்ம ஆன்டிபாடிஸ்ங்கிறத பார்த்தோம். போர் வீரர்கள், வெள்ளை அணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய போர் வீரர்கள், நம்மை தொற்றும் தொற்றுக்களை அழித்து நம்மை காக்கக்கூடிய போர் வீரர்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அதுல முக்கியமான நம்ம ராணுவம் என்பது பல வகை படைப்பிரிவுகளை கொண்டதுதானே. இப்ப நம்ம ராணுவத்துல ஒவ்வொரு நாட்டுல ஒரு ராணுவத்திலும் எலைட் ஆர்மின்னு ஒண்ணு இருக்கும். அந்த எலைட் ஆர்மி என்பது ஒரு நடைமுறை போர்ல உள்ள ஆர்மி. ராணுவங்கள் சண்டை போட்டு ஒருவேளை இந்தியா ஒரு தேசம் வீழும் நிலைக்கு தள்ளப்படும் போது எதிரியை வெகுண்டிலிருந்து அழிப்பதற்கு அத்தனை பயிற்சிகளும் பெற்ற மிக கொடூரமான யுத்தம் செய்யக்கூடிய ஆர்மி தான் எலைட் ஆர்மி. அதுபோல் நம்ம ஆன்டிபாடிஸ்லயே நம்ம டி செல்ஸ் பேரு. அப்போ அந்த மாதிரி ஒரு டி செல்ஸையும் இது உருவாக்கி 20% மேல நம்ம ஆன்டிபாடிஸை உருவாக்கி கொடுத்துறது. முதல்ல நம் போர் வீரர்கள் எண்ணிக்கையை 20% அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையை உற்பத்தி கொடுப்பது இந்த துளசி. நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்தது இந்த எலைட் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அதையும் உருவாக்கி கொடுத்தது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய யூஜினால் இன் எசென்சியல் ஆயில் ஆஃப் துளசி லீவ்ஸ் used to relieve inflammation of nasal and respiratory tract membranes. இப்ப இந்த யூஜினால் ஒரு ஆயில் இருக்குது துளசியில இயல்பாகவே இயற்கை கொடுத்திருக்கு.
அது எந்த வகையில நமக்கு பயன்படுதுன்னா பலன் தருதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம மூச்சுக்குழாய் மூக்குல இருந்து ஆரம்பிச்சு நுரையீரல் வரை உள்ள மூச்சுக்குழாய்கள் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன், அப்ப காயங்கள், வீக்கங்கள், கிழிதல்கள், ஒரு அயற்சிகள் அத்தனையும் நீக்கக்கூடியது. ஏன்னா இருமல் வந்துட்டா, சளி வந்துட்டா, அது நம்ம மூக்க தின்றதும் இருமுறதும் அது புண்ணா போயிருக்குமா இல்லையா, அந்த புண்ணுகளை பூரா ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த யூஜினால் என்ற ஒரு எண்ணெய் இந்த துளசியில் இயல்பாகவே இருக்கு. இது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று அழைக்கக்கூடிய மூச்சு சுவாச மண்டலத்தை பூரா முழுமையாக பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. ஏன்னா இந்த தொற்று அதைத்தான் பாதிக்குது, அதை இதை ஆரோக்கியமா காக்குது. ஏற்கனவே அந்த நம்ம ஏற்கனவே உள்ள சின்ன சின்ன உபத்திரவங்களால் நம்ம புண்பட்டு போயிருந்தால் அந்த நம்மளோட சுவாச மண்டலம் இந்த தொற்று மிக எளிதாக தாக்கிறோம். அப்ப அதை பாதுகாக்கிறது இயல்பாகவே இந்த நம்ம துளசியில அந்த தன்மைகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சார். இப்பதான் அந்த டி செல் முதல்ல நான் சொன்ன மாதிரி, அப்போ நம்மளோட போர் வீரர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொடுக்கிறது 20% மேலாக. ஆனா அதுல அந்த கில்லர் செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த எலைட் ஆர்மி, நம்மளோட செல்ஸ்ல உள்ள எலைட் ஆர்மி, இது என்ன செய்யும், இது எதிரிகளை அழித்து நொறுக்குவதோடு நம்ம உடம்புல உள்ள ஏற்கனவே தொற்று ஏற்பட்ட செல்கள் இருக்கும்ல, நம்மளோட செல்லு, அந்த வைரஸ் உள்ள போகுற செல்லு, அது எப்படி சாகத்தான் போகுது, அது இருந்தா அடுத்த தொற்று பக்கத்துல உள்ளது தொற்றிடும். அப்ப அதையும் சேர்த்து அழிச்சிடும். இது ஏன் என்ற கேள்வியே கேட்காது. எதிரியே இருக்க விடாதாங்க, எதிரியே உள்ள நுழைய முடியாது, நுழைந்த எதிரியை அழித்து விரட்டும். அப்ப அப்பேற்பட்ட செல்களையும் இது எண்ணிக்கை அதிகப்படுத்தும். இது ஸ்பெஷலைஸ்டு ஒயிட் பிளட் செல்ஸ் பேரு. அதான் நான் சொன்னது போல எனது நம்ம ஆர்மியில பல வகை படைப்பிரிவுகள்ல மிக உன்னதமான படைப்பிரிவு, மிக சிறந்த தீவிரமான படைப்பிரிவு தான் நம்ம எலைட் ஆர்மி. அது போலதான் இங்க நமக்கு கில்லர் செல்ஸ் என்ற டி ஹெல்பர் செல், இதுதான் முக்கியமானது. எஸ் சார். இப்ப இதுல நீங்க படிக்கலாம். இதுல பாருங்க துளசியோட மொத்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லி பாருங்க. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், இம்யூனோ மாடுலேட்டர், ஆன்டி மலேரியல், ஆன்டி டயரியா, ஆன்டி பைரட்டிக், ஆன்டி அலர்ஜி. இது இந்த இத்தனை பன்முகத்தன்மை அதுக்கு இருக்கு. ஆனா நமக்கு முக்கியமான தேவை ஆன்டி வைரல், இப்போதைய தேவை. ஆன்டி ஃபங்கல் மிக முக்கியமா தேவை. இப்ப நமக்கு புதுசா கிளம்பிட்டு இருக்கு இந்த கருப்பு பூஞ்சை, இந்த பூஞ்சைகள் சொல்றோம்ல, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சைன்னு வந்துகிட்டு இருக்கு. இந்த பூஞ்சைகள்லாம் எங்க என்னது, ஆன்டிபாடிஸோட அதிகபட்ச தாக்குதல்லையோ ஸ்டெராய்டோட அதிக பயன்பாட்டிலையோ நமக்கு எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு நொறுங்கி போகும்போதுதான் அந்த பூஞ்சைகள் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த பூஞ்சைகளையும் இயற்கையா அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது இருக்கிறதுனால மிக முக்கியமான ஒரு அருமருந்தாக நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக இம்யூனோ மாடுலேட்டர், இது 3 தான் நமக்கு முக்கியமானது. இதுல ஒரு 1 2 3 4 5 6 7 8 வகையான பண்புகள் இருந்தாலும் அது நடைமுறை வாழ்க்கைக்கு அது தேவை, சாதாரண வாழ்க்கையில நமக்கு தேவையானது. இந்த கொடூரமான வாழ்க்கையில் நமக்கு இந்த 3 முக்கியமானது. இம்யூனோ மாடுலேட்டர் மிக முக்கியமானது. இம்யூன் என்பது எதிர்ப்பு சக்தி கட்டமைப்புல ஏற்ற இறக்கங்களை சமன்படுத்தி கொடுக்கிறது தான் இம்யூனோ மாடுலேஷன்ங்கிறது. இதுவும் நமக்கு கிடைக்கிறதுனால இது மாபெரும் அருமருந்தாக நமக்கு இந்த தொற்று காலத்தில் நம்மை காக்க வல்லாண்மை பொறுத்தது. கருஞ்சிரத்துக்கு அடுத்ததாக இது வந்து நிக்குது. Yes, sir. So we now come to neem. Neem is a detoxifier, blood cleanser of the best quality, removes harmful toxic substances from body. See, whenever we get infected, even after the medicine is over, we feel weak. We feel body ache. Why? Because the poison produced by viruses and bacteria has still not gone away from our body. So after you have been infected with one or the other disease, and in even COVID, detoxification of your body is absolutely important, and neem can help you in that. So if you suffer from COVID, after that, if you take neem for 1 month, for example, if you take NutriCharge S5, you will get neem. I think your blood would be cleaned very nicely. And neem is a powerful antiviral also. And neem also has a substance called hyperoside, which is also interfering with the internal RNA particles of the virus. Neem is not affected by changes in these external proteins of the virus. So whatever the mutant 1, mutant 2, mutant 3, whatever mutant of COVID virus comes, neem is able to influence the nucleoprotein RNA of the virus and protects us against infection. That has been proven by Indian scientists. I will show you the proof before we end. Now, let me speak in Hindi now. Neem खून साफ करने वाला सबसे ताकतवर हर्ब्स में से एक है, पूरे विश्व में प्रसिद्ध है। नीम खाने से हमारे शरीर में जितने जहरीली चीजें हैं वो निकल जाती हैं, हमारे को सब ये डिजीजेस से बचाता है। अगर आपको कोई भी रोग हुआ, बीमार हुए, बुखार हुआ, उसके बाद अगर आप कुछ समय तक नीम लगातार लेंगे तो खून साफ कर देगा, बॉडी एक हटा देगा, कमजोरी चली जाएगी, क्योंकि जो जहर है शरीर से वो निकल जाएगा, डिटॉक्सिफायर है।
और अब हमें पता लगा है कि नीम जो है एक शक्तिशाली एंटी बैक्टीरियल, एंटी फंगल, एंटी वायरल भी है, और नीम कोविड से भी हमें बचाता है, ये भी सिद्ध हो गया है। वो मैं आपको दिखाऊंगा। नीम के अंदर क्या होता है, नीम में एक तत्व होता है जिसे हम हाई पैरोसाइट बोलते हैं, और ये भी वायरस के अंदरूनी पार्टिकल्स को रोकता है, आरएनए पार्टिकल्स को बाधित करता है। नीम पे कोई फर्क नहीं पड़ता कि बाहर के आरएनए के प्रोटीन्स बदल गए हैं, म्यूटेशन हो गया है, वो अलग प्रोटीन्स बाहर चिपका के आया है, नीम को असर नहीं पड़ेगा। ये नेचुरल रेमेडीज हैं, इनकी रेजिस्टेंस नहीं होती है, इनके ऊपर कोई असर नहीं होता है। सो ये नीम हो गया। एंड एलोवेरा एंड पुदीने में भी इम्यूनिटी बढ़ाने वाले एंटीवायरल गुण होते हैं। नासिर भाई इतना फटाफट बता दो, फिर मैं सीधा एविडेंस दिखाऊंगा। यस, अच्छा, एक मिनट. हाँ, 2-3 ही स्लाइड। அடுத்து மூன்றாவதாக நண்பர்களே, நமக்கு வேம்பு மிக முக்கியமானது. வேம்போட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நம்ம முன்னோர்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்த வரோம். நம்ம பண்டைய கால ஒரு பாரம்பரிய மருத்துவ உணவு தான். இப்போ டீடாக்சிஃபையருங்கிறது இது ஒரு தன்மை. அப்ப நச்சுக்கு நீக்குவதுதான் இது முக்கியமானது. நச்சு என்பது நம்ம தொற்றுக்களும் சேர்ந்துதான் நச்சு. நம்ம உடம்புக்கு ஒவ்வாத அலையா விருந்தாளிகள் அவங்க எல்லாமே நச்சு தான். இது என்ன செய்யுது? harmful toxin substances from body and protects from diseases. அப்போ நச்சுக்களை நீக்கிற வேலையிலேயே பணியிலேயே சேர்ந்து என்ன பண்ணிடுது, நமக்கு உடலை பாதிக்கக்கூடிய, நமக்கு சேதாரத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சு கிருமிகளையும் சேர்த்து அழிச்சு நம்மளை காப்பாற்றும். எஸ் சார், நெக்ஸ்ட் ஒன். அப்ப என்ன செய்யுது? இது பவர்ஃபுல் ஆன்டி வைரல் ஆல்சோ. இங்கதான் முக்கியமான விஷயம், இதுதான் நம்ம நோட் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது எல்லாமே நம்ம அந்த COVID-19. அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாமே கருஞ்சீரகத்துல ஆரம்பிச்சு, அடுத்தது துளசியில ஆரம்பிச்சு, இப்ப மூணாவது வேம்பு என்ன செய்யுது? இது பவர்ஃபுல் ஆன்டி வைரல். இப்ப அது வைரஸ் அடிச்சு நொறுக்கக்கூடியது. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எஸ் சார், நெக்ஸ்ட் ஒன். இது இன்ஃபுளுன்சா வைரஸ். இப்ப இதுவும் உள்ள போய் என்ன செய்யுது? அந்த நியூக்ளியோ புரோட்டீன் நேரடியாக உள்ள செஞ்சு அது உருமாற்றி, அது கருவாயி நம்ம செய்ய வந்த செயல்பாட்டை உருமாற்றி வருது. அப்போ ஹைப்ரோசைட் ஹைப்ரோசைடுங்கிறது உள்ள போய் அது பிளைண்ட் ஆகிடுது, குருடாக்கியது வச்சுக்கிறீங்களேன். அது சுய சிந்தனையற்றதாக மாற்றி விடுகிறது. அது தாறுமாறாக வேலை செஞ்சு நமக்கு செய்ய வேண்டிய பாதிப்பை செய்யாம தடுத்துருது. அப்ப ஸ்பைக் புரோட்டீன், வைரஸோட ஸ்பைக் புரோட்டீன் என்ன செய்யுது? வைரஸ் கீப்ஸ் சேஞ்சிங் ஸ்பைக்ஸ் புரோட்டீன் டு எவேட் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் மெடிசின். இப்ப என்ன செய்யுது? ஸ்பைக்குங்கிறது அது மேல உள்ளது கொம்புகள், மேல ஒரு கொம்பு மாதிரி பாருங்க, அந்த வைரஸோட உருவத்துல வெளிப்படுற தோட்டத்துல இந்த ஸ்பைக் தான். அந்த ஸ்பைக்கை மாத்தி, அது வடிவத்தை மாத்தி, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே அதை இனம் கண்டிருக்கும், இந்த ரூபத்துல அடிப்போம் சொல்லிட்டு அது வேற சட்டையை மாத்திட்டு வர மாதிரி, பச்சை கலர் சிவப்பு கலர் சட்டையை போட்டு வந்தா நம்ம அடையாளம் தெரியாதுங்கிற மாதிரி. ஆனா இவற்றுக்கு தெரியும், நீ எந்த சட்டையை மாத்தினாலும் நீ யாருங்கிறது தெரியும் சொல்லிட்டு அந்த சட்டையை மாற்றும் வேலையை கூட இது தடுத்துருது. அப்போ நேரடியாக அதோட கருவறையிலே போய் வேலை செய்யற வேலையை தான் செய்யுது. எஸ் சார். So aloe vera and pudina में भी है immunity antiviral गुण. Now I am straightforward taking you all to evidence. Now that is the evidence. I will skip some slides. இப்ப அடுத்து புதினா இருக்கு. புதினாலையும் கற்றாழையிலையும் நிறைய பண்புகள் நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நேரடியாக விஞ்ஞானபூர்வமான நிரூபணங்களுக்கு போயிடும். எஸ் சார். See, now this is a trial on black seed. This is not a trial on NutriCharge. This is not a trial done by RCM or NutriCharge or by in India. It is a trial on black seed with honey in Pakistan. But you have both honey and black seed with you, Nasir bhai. So ये trial हुआ है पाकिस्तान में. पाकिस्तानी scientists, Chinese scientists and scientists from Arabian countries. 3 देशों के वैज्ञानिक थे इसमें. पाकिस्तानी वैज्ञानिक थे, डॉक्टर थे, और चाइना के डॉक्टर थे, चीनी डॉक्टर थे, और अरब देशों के डॉक्टर थे। और उन्होंने 2 चीजें दवाइयों के साथ कोविड के मरीजों को दी। क्या 2 चीजें दी? हनी एंड निगेला सेटाइवा। हनी तो शहद होता है, निगेला सेटाइवा यानी इट इज अ साइंटिफिक नेम ऑफ ब्लैक सीड एंड कलौंजी। निगेला सेटाइवा जो है ये कलौंजी या ब्लैक सीड का वैज्ञानिक नाम है। ये दोनों दिए पाकिस्तान में। अब इसका क्या नतीजा आया, ये हम नहीं बोल रहे हैं, ये वैज्ञानिकों ने छापा है साहब। और ये कब हुआ? 1 मिनट, इसका डेट भी देखें अगर, तो बहुत रिसेंटली हुआ है। ये अप्रैल मार्च में ही हुआ है, एकदम ताजा है। और ये ब्रिटिश मेडिकल जर्नल को भेजा गया है, ये यूनिवर्सिटी को भेजा गया है, पूरे वर्ल्ड में ये रिपोर्ट भेजी गई है, इंटरनेट पे उपलब्ध है।
आप लिखेंगे तो मिल जाएगी। आप ये देखिए साहब, ये इसका लिंक भी दिया हुआ है। यू कैन टेक ए फोटोग्राफ ऑफ दिस स्लाइड, टाइप दिस लिंक ऑन द नेट एंड यू विल गेट द रेफरेंस। क्या बोल क्या रहा है पहले समझिए। You can get this reference by typing this link on the net. Let us understand what this reference is saying. First, I will speak in English, then I will speak in Hindi. See, H is honey, NS is Nigella sativa, that is black seed. When we gave honey with Nigella sativa, there was a 50% less time taken to reduce the symptoms of COVID. The people who were becoming COVID negative in 10 days, when you gave honey and Nigella sativa along with medicines, they became negative in 6 days. Serious patients who are becoming negative in COVID negative in 12 days. These are COVID patients. Huh? When you gave honey and black seed, Nigella sativa along with medicines, they became COVID negative in 8.5 days. Third point. On 6th day of treatment, treatment means anti-COVID medicine plus honey plus black seed. On 6th day, 64 out of 100 patients were roaming around. They were just walking around. They were healthy. They were feeling very fine. No fever, no symptoms. They are moving around, doing normal activity. So, fourth thing, very serious cases. And the scientists have told us in serious cases, despite treatment, around 20 out of 100 patients used to die in Pakistan. In India also, very serious patients can die. They have died. Maybe not that much, but they have died. So once they gave, in serious cases, life-threatening cases, when they gave honey with black seed, with anti-COVID medicines, instead of 19 out of 100 patients dying, only 4 out of 100 patients died. So you saved 96 people from death. Serious cases. I think this is a tremendous information. अब मैं हिंदी में बोलता हूँ साहब, अगर आप JR सिंह बोलते हैं तो ये आपका जिम्मेदारी है ये स्लाइड लोगों को बताना। अगर नहीं बताते हैं तो अपराध है, बिकॉज आपके पास जानकारी है और आप नहीं दे रहे। वो ले ना ले आपका प्रोडक्ट, आप बता दीजिए, जान बचाइए। एक मरीज मेरे को बहुत दूर था, बोले मेरे यहाँ आसपास कोई RCM वाला नहीं है, तो मैंने कहा भाई तू कलौंजी के बीज लाके पीस के शहद के साथ खा। सो हनी एंड निगेला सेटाइवा व्हेन यू गेव, जब आपने हनी यानी शहद और निगेला सेटाइवा ब्लैक सीड ऑयल दिया तो 50% कम समय में कोविड के लक्षण चले गए। जो लोग 10 दिन में कोविड नेगेटिव होते थे, कम था जिनको इन्फेक्शन, वो 6 दिन में कोविड नेगेटिव हो गए। क्या दवाइयां बंद कर दी? नहीं, दवाई के साथ दिया। ऐसा कोई क्लेम मत करिए कि दवाइयां बंद कर दो, सिर्फ हनी लो और ब्लैक सीड लो। नो, जो भी मेडिसिन डॉक्टर ने लिखी लीजिए, साथ में शहद लीजिए, साथ में ब्लैक सीड लीजिए। हमारे से लेना, हमारे से लीजिए। जो लोग 12 दिन में कोविड नेगेटिव हो रहे थे, वो 8.5 दिन में हो गए। जब आपने शहद दिया, ब्लैक सीड दिया और कोविड की दवाइयां दी, तो 6ठे दिन, ट्रीटमेंट के 6ठे दिन 100 में से 64 लोग, 2/3 लोग आराम से इधर उधर घूम रहे थे। उनके सिम्टम चले गए, तभी तो घूम रहे थे। और जो लोग गंभीर मरीज थे, जिनके मरने का खतरा था, जो पहले 100 में से 19 लोग मर ही जाते थे, जितना मर्जी इलाज करो, ऑक्सीजन दो, जो मर्जी टीके लगाओ, जो मर्जी करो, 100 में से 19 मरीज मर रहे थे पाकिस्तान में। भारत में कितने मर रहे हैं वो भी आंकड़ा आप जानते हैं, इतने नहीं मर रहे हैं पर मरते हैं। लेकिन जब साथ में कोविड की दवाइयों के शहद दिया और ब्लैक सीड दिया, जी हाँ, गंभीर मरीज मौत से लड़ रहा जो, उसको शहद के साथ में ब्लैक सीड दिया, तो 100 में से 96 मरीज ठीक हो गए, सिर्फ 4 मरे। क्या ये जानकारी महत्वपूर्ण नहीं है? क्या ये जानकारी हर व्यक्ति तक पहुंचाना हमारा फर्ज नहीं है? Is it not our moral duty to spread this information to all? This program is getting recorded. आप इसका ये छोटा सा टुकड़ा नासिर भाई निकाल दीजिए लोगों को, लेट इट गो टू पीपल। जरूर। ये हमने न्यूट्रीचार्ज लेने को नहीं बोल रहा हूँ, RCM प्रोडक्ट लेने नहीं बोल रहा हूँ, हनी लेने बोल रहा हूँ। पर प्योर हनी RCM के पास है, प्योर ब्लैक सीड RCM के पास है। कहाँ है? अभी दिखाता हूँ। 1-2 और मेरे को एविडेंस देना है। वन मोर रेफरेंस, वन मोर experiment was done on black seed, Nigella sativa and zinc. ये दोनों जब दिए, and this trial was not done in India, not by RCM, not by NutriCharge. So हम इसका क्लेम नहीं कर सकते, पर बता सकते हैं। और ये छपा है
जर्नल ऑफ हर्बल मेडिसिन में छपा है, ये थोड़ा सा पुराना है। निगला सटाइवा और जिंक जब दिया तो उन्होंने ये पहले से बता दिया था कि अगर आप ब्लैक सीड देंगे और जिंक साथ में देंगे तो वायरस जो है फेफड़े की कोशिकाओं में घुस नहीं पाता है। इट ब्लॉक्स द एंट्री ऑफ वायरस इनटू न्यूमोसाइट्स। न्यूमोसाइट्स आर लंग सेल्स, ये हमारे फेफड़े की जो कोशिकाएं उनको न्यूमोसाइट्स कहते हैं। कोविड के वायरस पे परीक्षण हुआ है ये, वहां अगर आपने जिंक और ब्लैक सीड दोनों साथ में दिए तो ये फेफड़े की कोशिकाओं में नहीं घुस पाता है। दूसरी बात, जिंक का अवशोषण ज्यादा होता है पेट से। तीसरी बात, कोविड वायरस के विरुद्ध हमारे शरीर की इम्यूनिटी बढ़ जाती है। चौथी बात, वायरस को मल्टीप्लाई नहीं करने देते दोनों मिलके। जिंक और ब्लैक सीड अगर दोनों दिए हैं तो वायरस को मल्टीप्लाई नहीं करने देते हैं। ऐसा हमने नहीं बोला है, ये रेफरेंस आप दिखाइए। और ये ना एक लास्ट रेफरेंस मैं बताता हूं, उसके बाद आप नासिर भाई ट्रांसलेशन कीजिए। नीम, आजादी राजता इंडिका नीम का साइंटिफिक नाम है आजादी राजता इंडिका, यानी नीम, केवल नीम। जब केवल नीम भारतीय वैज्ञानिकों ने लोगों को दिया, कोविड से बचाव के लिए दिया, मरीजों को नहीं दिया, तो ये पता लगा कि जिन लोगों को लगातार नीम दिया था उनमें कोविड संक्रमण आधा रह गया, आधे से कम रह गया। बाकी मान लो 1000 लोगों में से 100 लोग संक्रमित हो रहे थे, तो जिन 1000 लोगों को नीम दिया था उनमें सिर्फ 45 संक्रमित हुए। इतना फर्क पड़ गया, 45% रह गया इन्फेक्शन। ये रेफरेंस हमारा नहीं है, ये रेफरेंस भारतीय वैज्ञानिकों ने ये जर्नल में छापा है। अप्रैल 23 को छपा है, अभी छपा भी नहीं है, ऑनलाइन अवेलेबल है, छपा नहीं है, गरम गरम है। पर ये जानकारी बहुत इंपॉर्टेंट, दिस इंफॉर्मेशन इज एक्सट्रीमली इंपॉर्टेंट because Indian scientists, they gave neem capsules to a lot of people and they found that those who had taken neem regularly were not getting infected, only 45% of the normal infection rate. Baki logon mein, in others, whatever was the chances of getting infected, if you were taking only neem capsules, your chances of getting infected were reduced to half. देखिए सर, मैं 1.5 साल से नीम ले रहा हूं, न्यूट्रीचार्ज S5 में नीम है, और मेरे आसपास इतने लोगों को कोविड हुआ है, ईश्वर की कृपा से, आरसीएम की मदद से मैं बचा हुआ हूं। कितने लोगों को कोविड हुआ है, कितने लोगों की जान चली गई है, अभी तक तो मुझे आरसीएम और नीम की ने मुझे बचा है। आपने नीम ला के दिया मुझे, कहां से ला के दिया वो दिखाता हूं आपको। पहले ये रेफरेंसेस बता दीजिए नासिर भाई, फिर बताता हूं। यस सर, यस नासिर भाई, வெரி நண்பர்களே, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். ஐயா நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி முடிவுகள். இது முக்கியமா நம்ம பாத்துக்கிறோம். இப்ப கருஞ்சீரகத்தை பற்றிய தகவல் இது நம்ம பண்ணதில்லை, நம்ம நியூட்ரிசார்ஜ் நிறுவனமோ ஆர்சிஎமோ பண்ணதில்லை. இது பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஒரு மருத்துவக் கழகம். இது கோவிட் பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகளுக்கு கொடுத்து இதுல கிடைத்த முடிவை நமக்கு இதுல சயின்டிபிக் மேகசின்ல பதிவிட்டு இருக்காங்க. அந்த தகவலை தான் பாக்குறோம். இதை நீங்க கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், நீங்க கூகுள்ல போய் பார்த்தா நமக்கு கிடைக்கும். இதுல கலந்து கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல உள்ள விஞ்ஞானிகள், நம்ம இவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நம்ம அரபு நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு வெளியீடு. நெக்ஸ்ட் ஒன் சார், இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த பிளாக் சீடு ஒரு அற்புதம் பண்ணும் ஏற்கனவே சொன்னோம், ஆன்டி வைரல் இருக்குன்னு அதுல தெரியும் நமக்கு. இதுல என்ன சொல்றாங்க, பிளாக் சீட் வித் ஹனி அகேன்ஸ்ட் COVID-19. அப்ப நம்ம கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகத்துக்கு நிஜெல்லா சத்திவாங்கிறது தாவரவியல் பெயர், நிஜெல்லா சத்திவா. இதை கொலஞ்சின்னு சொல்லுவாங்க ஹிந்தில, நம்ம தமிழ்ல கருஞ்சீரகம் சொல்றோம், ஆங்கிலத்தில் பிளாக் சீட்னு சொல்றோம். இதுதான் மிக அற்புதமான மாயாஜால வித்தை பண்ணக்கூடியது, நம்ம ஆரோக்கியத்தை காக்கக்கூடியது. இதுல என்ன சொல்றாங்க, HNS அதுல போட்டுக்கு பாருங்க, இந்த சிவப்பு கலர்ல அண்டர் பண்றதுக்கு HNS அப்படின்னு பாத்தீங்கன்னா, H என்பது ஹனி, NS என்பது நிஜெல்லா சத்திவா. இது ரெண்டையும் கொடுக்கும்போது, கோவிட் நோய் தொற்று உள்ள நோயாளிகளுக்கு இதை கொடுக்கும்போது அவர்கள் ரிலீவ் ஆகிற பீரியட் மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்து, எந்த ஒரு மருத்துவம் கொடுத்து அந்த கோவிட் வைத்தியம் பார்த்து அவங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் எத்தனை காலம் ஆகுமோ இயல்பாக, இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது அதுல 50% குறைஞ்சிருது. சொல்ல போனா ஒரு 20 நாள்ல சரியான 10 நாள்ல சரியாயிடுறாங்க. அடுத்து 50 நாள்ல சரியாக வேண்டியவங்க 25 நாள்ல சரியாயிறாங்க. ஆக மொத்தத்துல அவங்களுக்கு பாதியை குறைச்சிருது, அவங்களோட மீண்டெழும் காலத்தை குறைச்சிருது. இது முதல் தகவல். இரண்டாவது தகவல், HNS also cleared the virus 4 days earlier than the
பிளாசிபோ குரூப் இன் மாடரேட்ஸ். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நாள்ல தாக்குண்டவர்கள் 10 நாள்ல இந்த மருந்துகள் கொடுத்து மீண்டெழ வேண்டிய சூழல் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த கருஞ்சீரகமும் தேனும் கலந்து கொடுக்கும்போது 6 நாள்ல வந்து அவங்க குணமடைச்சிடுறாங்க. 6 நாள்ல குணம் கூட அற்புதத்தை அது ஏற்படுத்தி கொடுத்து. இது அடுத்து ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்க பாத்தீங்கன்னா 63.6% இருந்தது, 10.9% மாறுது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் 1000க்கு 100 பேர் பாதிக்கப்பட்டிருந்த காலத்துல இறந்து போக வேண்டிய சூழல் இருக்கும்போது இது 45% பேர் 45% நிக்குது. அப்போ பாதிக்கு மேல் அதிகமானவர்களை மீட்டெடுத்துருது. அடுத்து இந்த சிவியர் கேஸ்ல மார்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா மார்டாலிட்டி ரேட் இந்த 4%. சார் கபூர் சார், மார்டாலிட்டி ரேட் கபூர் சார், mortality rate is death rate. death rate the 4% versus 18.87%. Yes सर, दोबारा बता दीजिए. सी क्या हो गया, ट्रीटमेंट के बाद भी 100 में से 19 लोग मर जाते थे. अच्छा, थैंक यू सीरियस पेशेंट्स. थैंक यू. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எல்லாம் மீண்டெழுந்து வீட்டுக்கு வந்தவங்க, நோய் சரியாயிடுச்சுன்னு வந்தவங்க, அதோட பின்விளைவுகளால் 100க்கு 20 பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதை கொடுக்கும்போது எங்க கருஞ்சீரகமும் தேனும் கொடுத்துட்டு வரும்போது அதுல 4% 19% இருந்தது, 19% இறப்பு சதவீதம் இருந்தது, 4% குறைஞ்சிருக்கு. அப்போ கோவிட் தாக்கப்பட்டிருந்த காலத்திலையும் மிகப்பெரிய காப்பாற்று செயல்களை செஞ்சிருக்கு. கோவிட்ல இருந்து மீண்டெழுந்து பின்விளைவுகளால் இறந்த ரேஷியோவையும் இது காப்பாற்றிட்டு. இப்ப இது ரிசல்ட் நம்ம கொடுத்ததில்லை, நெட்ஜாஜோ நம்ம ஆர்சிஎம்மோ கொடுத்ததில்லை. இது மிக சிறந்த விஞ்ஞானிகள், மருத்துவ கழக விஞ்ஞானிகள் நம்ம தேசத்துல கூட இல்ல, பாகிஸ்தானும் அரபு தேசங்களில் உள்ள விஞ்ஞானிகள் கொடுத்த முடிவு. இப்போ இது என்ன பாத்தீங்கன்னா இது நம்ம இதுதான் சாப்பிடணும் அவசியம் இல்ல, கருஞ்சீரகமும் தேர்ந்தா கொடுத்தாங்க, நம்ம பொருளை கொடுக்கல. நம்ம எல்லா கருஞ்சீரகமும் சக்தி வாய்ந்ததா இருக்க வாய்ப்பு இல்லை. அது தரமான கருஞ்சீரகத்தை எடுத்து கொடுத்துருக்குதான் நம்ம பொருள் நம்மள்ட்ட இருக்கு. தேன், எல்லா தேனும் தேன் அல்ல, அது நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த தேன் என்பது சுத்தமான தேன் கொடுத்தா தான் இது நடக்கும். அப்ப சுத்தமான தேன் நம்மள்ட்ட இருக்குங்கிறது எல்லாரும் தெரியும். அப்ப இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. அதனால நம்ம இந்த ரிசல்ட் சொல்லக்கூடிய வித்தைகளுக்கு நம்மள்ட்ட எல்லாம் ஏற்கனவே ஆயுதங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் சார். இப்ப அடுத்த ஒரு ஆராய்ச்சி முடிவை சேர்த்து சொல்லிடுறோம். இது பாகிஸ்தான்ல நடந்தது முதல்ல பார்த்தோம், கருஞ்சீரகத்தோட தேன் கொடுத்தது. இது மலேசியால நடந்தது, இது ஒரு சேனல். இது 2020 நடத்தப்பட்டது. இதுல நடத்தப்பட்டது இப்ப தொடர்ச்சியாகவும் நடத்தி நமக்கு முடிவு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நிஜலா சத்திவா வித் ஜிங்க். அப்போ துத்தநாக சத்தையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து கொடுத்து அவங்க ஒரு ட்ரையல் பார்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சார். அந்த ட்ரையல் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கு. எப்படி பாகிஸ்தான் ரிசல்ட் கொடுத்தது போல இங்கேயும் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, நிஜலா சத்திவா கொடுத்ததுல பிளாக்கிங் தி என்ட்ரி ஆஃப் தி வைரஸ். இது என்ன செய்யுது, வைரஸ் உள்ள நுழைவதே தடுக்கிற வேலையை செய்யுது. முதல்ல இது 3 வகையான வேலையை செய்யுது. அது எந்த கோவிடா இருந்தாலும் சரி, சார்ஸ் வைரஸ், எந்த வகை வைரஸ், கொடூர வைரஸ்கள் நம்ம உடம்பில் நுழையாமல் தடுக்கும் வேலையை முதல்ல செய்வதாகவும், அல்லது உள்ளே நுழைந்து விட்டால், அப்படி மீறி நுழைந்து விட்டால் அது பெருக்கம் எடுக்காமல் இனப்பெருக்கம் செய்யாமல் அழிக்கப்படுவதாகவும், அதற்கு பின்விளைவுகள் இல்லாத ஆரோக்கியமான நம்ம உடம்பை கொண்டது நமக்கு மீட்டு கொடுப்பது 3 வேலை செய்யறதாக இது மலேசிய ஆராய்ச்சி நிறுவனம் மருத்துவ கழகம் வெளியிட்ட வெளியீடு. இப்ப இந்த ரெண்டும் முக்கியமான ஒரு ரிசல்ட். இந்த 2 ரிசல்ட்டும் நம்ம செஞ்சதில்லை, நம்ம ஆர்சிஎம் செஞ்சதில்லை, நியூட்ரிசார்ஜ் செஞ்சதில்லை, சொல்ல போனா இந்திய அரசாங்க மருத்துவ கழகமே செஞ்சதில்லை. இது 2 வெளி தேசங்கள்ல செஞ்ச இன்டர்நேஷனல் பத்திரிகையில, சர்வதேச விஞ்ஞான மருத்துவ பத்திரிகைகள்ல வெளியிடப்பட்டது. 3வது ஒண்ணு இருக்கு, நீம், வேம்பை பத்தி நம்ம இந்திய மருத்துவர்கள் கொடுத்தது. நெக்ஸ்ட் ஒன் சார். வேம்பை பத்தி கொடுத்தது. வேம்புங்கிற அற்புதத்தை நம்ம பார்ப்போம். வேப்பம் நம்ம ஏற்கனவே தெரியும், அதையும் ஒரு ஆராய்ச்சி முடிவாக போட்டிருக்காங்க. இன்னும் அது இன்டர்நேஷனல் சர்வதேச மருத்துவ பத்திரிகைகள் இன்னும் பதிவேற்றாமல் இப்ப ஆன்லைன்ல தான் இருக்கு. ஏன்னா ஏப்ரல் 23 தான் இது வெளியிட்டிருக்காங்க, சுட கொடுத்துருக்காங்க நமக்கு. இது நீம் என்பது வேம்புக்கு நமக்கு இது இங்கிலீஷ்ல நீம். அதோட மருத்துவ பொட்டானிக்கல் தாவரவியல் பேர் பாத்தீங்கன்னா அசாடிரிஸ்டா இண்டிகா பேரு. இத அந்த வேம்பு கேப்சூல் கொடுத்து கோவிட் பேஷண்ட்டுக்கு என்னென்ன நன்மைகள் விளையுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதுல மிகப்பெரிய விஷயங்கள் கிடைக்குது. இதுலயும் 1000க்கு 100 பேர் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இது 1000க்கு 45 பேர் பாதிக்கிற சூழல் உருவாக்குது.
அப்ப கிட்டத்தட்ட 55% பேரை காப்பாத்து. இது வேம்பு கொடுக்காமல் 100 பேர் இறக்குற சூழ்நிலை இருக்கும்போது வேம்பு அந்த மருந்தோட நம்ம பேசுனது எல்லாமே 3 ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி சொல்லுது? வேம்பு மட்டுமோ தேனும் இது மட்டும் நம்ம நஜிலா சத்தியம் மட்டுமோ துத்தநாகம் நஜிலா சத்தியம் மட்டுமோ அல்ல, ஏற்கனவே கொடுக்கக்கூடிய இயற்கை அவங்க கொடுத்து நடைமுறை மருத்துவத்தோட சேர்த்து இதை கொடுக்கும்போது வரக்கூடிய நிகழ்வுகள் தான், முடிவுகள் தான் இதை சொல்றாங்க. அப்ப 55% பேரை காப்பாற்றுது ஏற்கனவே தாக்கொண்டவர்கள். அப்ப ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் COVID-19 இன்ஃபெக்ஷன் இன் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிசீவிங் நீம் கேப்சூல்ஸ். அதான் அப்போ அந்த நீம் கேப்சூல்ஸ் வேப்பலை கேப்சூல்ஸ் எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் வித்தியாசம் தான் இப்ப பேசுறோம். அப்போ 100 பேர் போற இடத்துல நமக்கு 55 பேரை மீட்டு எடுக்க முடியுது. இதுதான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு ரிசல்ட். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த வேம்பு நம்மகிட்ட இருக்கு. வேம்பு எப்படி இருக்கு? அது RCM கொடுத்துருக்கு. அது எப்படி கொடுத்துருக்கு நம்ம பாப்போம் படம். எஸ் சார். So we need neem, we have neem. We need tulsi, we have tulsi here. 150 mg of 3 types. We need black seed oil, we have black seed oil, 200 mg. We need aloe vera, that is there, equivalent to 5 gram aloe vera. So everything is there in NutriCharge S5 capsule, only 1440 per capsule. Plus, we need zinc. So we have zinc. 12 mg zinc in NutriCharge man, 10 mg zinc in NutriCharge woman. Why? Because her RDA is lesser. We need vitamin C, we have vitamin C. We need vitamin A for improving lung immunity, we have vitamin A for improving lung immunity in NutriCharge. Vitamin D. Lycopene, lutein, selenium, vitamin E are extra. So what I am trying to tell you is what I did. I have taken one capsule to get zinc, that is NutriCharge man, you can get zinc. And I have taken one capsule of NutriCharge S5 to get neem. I also got black seed. I also got tulsi. I also got aloe vera. I also got mentha. I don't know about others, but those who have taken NutriCharge S5 regularly, along with NutriCharge man, woman, and product, you will find very less chances of infection, according to scientists. We have not done any trial. Why? Because those who have taken NutriCharge man got zinc, which scientists have proven. They got vitamin C, which again scientists have proven to be very effective in COVID. They got vitamin A, which everybody knows is necessary for preventing lung infections and eye problems. They also got vitamin D, which all scientists are recommending to protect ourselves against COVID. Of course, they got lycopene, lutein, selenium, vitamin E. You have seen already a lot of evidence for black seed. You have seen already a lot of evidence for tulsi. You have seen already a lot of evidence for neem. But there is no evidence for NutriCharge S5. So I can't say that here is the remedy for COVID. No, I can't say. But I can say that neem is good for COVID and I have neem. Black seed is good for COVID and I have black seed. Neem, tulsi is good for immunity and I have tulsi. And you need zinc, I have zinc. You need vitamin C, I have vitamin C. That is the only claim I can do. And if you are taking both these, you will get all those nutrients which science has recommended for protection against COVID. And for women, especially in NutriCharge women, why? Because in women, first problem is that they don't have sufficient hemoglobin. So the immunity is otherwise also down. महिलाओं में और बच्चियों में, लड़कियों में हीमोग्लोबिन की कमी से तो इम्यूनिटी पहले से ही कम होती है, तो वो लड़ेंगी कैसे? सो देयर यू फर्स्ट गिव न्यूट्रीचार्ज वुमेन सो दैट उनका हीमोग्लोबिन करेक्ट होने में आपको आयरन मिल जाएगा, आपको सारे विटामिन मिल जाएंगे, 21 mg ऑफ फेरस बिस्ग्लाइसिनेट जो बहुत अच्छा आयरन है, तो उनका हीमोग्लोबिन करेक्ट हो जाएगा, उनको सारे विटामिन मिल जाएंगे जो चाहिए। कंप्लीट तो नहीं मिल पाएंगे सारे मिनरल, पर काफी मात्रा में मिलेंगे। जैसे कैल्शियम कंप्लीट तो 800 मिलीग्राम चाहिए, न्यूट्रीचार्ज वुमेन में तो 200 है, लेकिन एक गिलास दूध के साथ लिया तो 400 मिल गया, बाकी कुछ खाने से मिला तो पूर्ति हो गई। ये करके आपको थोड़ा दोनों डाइट एंड सप्लीमेंट दोनों मिला के आपका काम हो जाएगा। एंड इफ यू गिव हर 1 कैप्सूल ऑफ न्यूट्रीचार्ज S5, your daughter, your wife, your sister, your mother also get 3-4 ingredients which have been sufficiently proven to be effective against COVID. You will get black seed, she will get Nigella sativa, that is black seed, she will get tulsi, and she will get neem. Aloe vera and menthol are also effective against viruses.
not proven yet against COVID, but very good against other viruses. Plus, don't forget NutriCharge Pro Diet, because NutriCharge Pro Diet is absolutely essential for boosting their immunity. अब मैं हिंदी में बोलता हूँ, देखिए साहब, इतना आपने पढ़ लिया, ब्लैक सीड चाहिए अब कोविड से लड़ने के लिए, है हाजिर है, तुलसी चाहिए इम्यूनिटी बढ़ाने के लिए, 3 तरह का तुलसी है, 150 मिलीग्राम है, लेकिन अगर तुलसी खाएंगे तो बच्चा नहीं ठहरेगा, पेट में बच्चा है तो नहीं लेना है न्यूट्रीचार्ज इस वक्त। आप बाप बनना चाहते हैं तो 2-3 महीने जब तक आप मतलब घर के अंदर पेट से नहीं ठहर जाती है आपकी बहू, तब तक आपको नहीं लेना है न्यूट्रीचार्ज S5। हाँ, अगर बच्चा हो गया, पैदा हो गया, दूध पिलाना भी खत्म हो गया तो लेडी ले सकती है। नीम चाहिए तो 100 नीम की पत्तियों का सत्व है, एलोवेरा है, मेंथॉल है, और न्यूट्रीचार्ज मैन वुमेन दोनों में जिंक है, विटामिन सी है, ए है, डी है, लाइकोपिन, ल्यूटिन सब है। और प्रोटीन चाहिए तो न्यूट्रीचार्ज प्रोडाइट में है। नासिर भाई खत्म कर दीजिए। எஸ் சார், எஸ் சார்। இப்போ நம்ம பார்த்த எல்லாமே எங்க கிடைக்குது? நியூட்ரிசார்ஜ் RCMோட நியூட்ரிசார்ஜ் S5ல கிடைக்குது। S5ல என்ன இருக்கு பாருங்க, பிளாக் சீட் ஆயில் ஈக்குவலன்ட் டு 200 mg சீட்ஸ், 200 மில்லிகிராம் விதையோட ஆயில் இதுல இருக்கு, எங்க கருஞ்சீரகத்தோட ஆயில் இருக்கு। 150 மில்லிகிராம் துளசி பிளண்ட் இருக்கு। என்ன துளசி? துளசி முக்கியமானது। அப்ப துளசி என்னது? 3 வகையான துளசி இருக்கு, அதுல 150 மில்லிகிராம் 3 துளசியோட கலவை சாறு இருக்கு। ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் கவனம் எடுக்கணும், கர்ப்பஸ்தரிகள், குழந்தை கர்ப்பத்துல இருக்க குழந்தை இருக்கிற தாய்மார்கள் இது இருக்கக்கூடாது, குழந்தை தங்காது। அல்லது ஒரு ஆண், நம்ம குழந்தை ரெடி ஆக போறோம், குழந்தைக்காக நாங்க ரெடி ஆகிறோம், ஒரு ஆணும் பெண்ணு இருக்கிற காலத்துல இது ஒரு 4-5 மாசத்துக்கு இது சாப்பிடக்கூடாது। ஒரு ஆண் குழந்தை பெற்ற பிறகு தொடர்ந்து சாப்பிடலாம், ஒரு பெண் தாய்ப்பால் கொடுத்து முடிச்ச பிறகு சாப்பிடலாம்। ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது, குழந்தை உற்பத்தி ஆகும் போதோ அல்லது குழந்தை வளரும் போதோ, குழந்தை பேறு காலம் முடிந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் காலம் முடிகிற வரையும் பெண்கள் சாப்பிடக்கூடாது। ஆண்கள் குழந்தை உற்பத்திக்கான வேலை மெனக்கெடுதல் நடக்கும் போது சாப்பிடக்கூடாது। அப்ப அது கிடைக்குது இங்க। அடுத்து 3வது பாத்தீங்கன்னா நீம், வேம்பு இருக்கு, கற்றாழை இருக்கு, அடுத்து நம்ம கற்பூரவள்ளி இருக்கு, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது। இது எல்லாமே கோவிட்ல இருந்து காத்துமா? அது நம்ம சொல்லல। S5 கோவிட்ல இருந்து காப்பாத்தும் நம்ம சொல்லல। விஞ்ஞானபூர்வமான நிறுவனங்கள் எந்தெந்த மூலக்கூறுகள் எல்லாம் கோவிட்ல இருந்து நம்மளை காக்கும் என்று சொல்லப்பட்டதோ அந்த மூலக்கூறுகள் எல்லாம் தேவையான அளவு சரியான தரமான மூலக்கூறுகள் இதுல கலந்து கிடைக்குது। இப்போ இது ஒரு கேப்சூல் எடுக்கும்போது 15 ரூபா தான் ஒரு நாளைக்கு। இந்த ஒரு கேப்சூல் எடுக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 3/4 மேல நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, நாம் தாக்கப்பட மாட்டோம்ங்கிற ஒரு அற்புதமான இது இருக்கு। நெக்ஸ்ட் ஒன் சார், நெக்ஸ்ட் ஒன் கபூர்ஜி, நெக்ஸ்ட் आगे मुझे आया नहीं अभी तक। இது கூடவே அடுத்து பாத்தீங்கன்னா ஜிங்க் தேவைங்கிறத பார்த்தோம், அது விஞ்ஞான ஆராய்ச்சி முடிவில் ஜிங்க் தேவைங்கிறத பார்த்தோம்। அந்த ஜிங்க் எதுல இருக்கு? நம்மகிட்ட இருக்கு, 12 மில்லிகிராம் ஜிங்க் இருக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல। அந்த 12 மில்லிகிராம் ஜிங்க் மட்டும் அல்லாமல் அந்த நியூட்ரிசார்ஜ் மேன்ல என்ன இருக்கு? குடிக்க சொல்றோம்। விட்டமின் ஏ தேவைன்னு விஞ்ஞானபூர்வமா மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அதுவும் இருக்கு இதுல। விட்டமின் டி மிக முக்கியமானதுன்னு சொல்றாங்க, அதுவும் இதுல இருக்கு। அப்போ நம்ம S5ல எதெல்லாம் கோவிட்ல இருந்து நம்மளை காப்பாத்துமோ அத்தனை மூலக்கூறுகளும் இருக்கு। நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல ஜிங்க் மிக முக்கியமானதா இருந்தாலும் அதற்கு துணையான ஒரு போர் வீரர்களான விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் டி போன்றவை இருக்கு। அதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு லைகோபின், லியூட்டின், செலனியம், விட்டமின் இ எல்லாமே கூடவே சேர்ந்துருக்கு। இது போக நம்ம புரோட்டீன் கண்டிப்பா எடுத்தாகணும்। ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி மட்டும் அல்லாமல் அது நம்ம வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு மிக முக்கியமான மூலக்கூறு புரோட்டீன்। அந்த புரோட்டீன் நமக்கு என்ன ஆகுது? அது வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கும் ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்றதுக்கும் மிக முக்கியமான அவசியமா இருக்கு। இதுல நம்ம கொக்கோ புரோட்டீன் இருக்கு, நம்ம ஸ்ட்ராபெரி புரோட்டீன் இருக்கு, நமக்கு தெரியும்। இந்த புரோட்டீனையும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம 100% பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வர்றோங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க தரமான உயர்தரமான தேவையான அளவுல நம்மகிட்ட இருக்கு। இது போக நியூட்ரிசார்ஜ் மேன் உமன் அப்படி பார்க்கும்போது நியூட்ரிசார்ஜ் மேனும் புரோட்டீன் எடுத்து சாப்பிடும்போது, S5யும் சாப்பிடும்போது நமக்கு எல்லா பாதுகாப்பும் உருவாயிருக்கு। அதே மாதிரி பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமனும் S5 எடுக்கிறது மிக முக்கியமானது।
நியூட்ரிசார்ஜ் விமன், பெண்களுக்கான நியூட்ரிசார்ஜ் விமன் மிக முக்கியமானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதை விட ஒரு படி மிக உன்னதமானது. ஏன்னா பெண்களுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். இந்தியா புள்ளி விவரங்கள் படி பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% பெண்களுக்கு அனிமிக் என்ற ரத்த சோகை. அப்போ நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் அது நம்மள்ட்ட மிக குறைவா இருக்கு. அப்ப அது இல்லாம இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே அந்த பெண்களுக்கு எதிர்ப்பு சக்தி அறம் நிர்மூலமாகி போயிருக்கும். அப்ப எப்படி எதிர்த்து போராடும்? ஒரு தொற்றை எதிர்த்து போராடும். அப்போ நம்ம மனைவியோ, நம்ம தாயோ, நம்ம மகளோ, நம்ம உறவினர்கள் உள்ள பெண்களோ எல்லோருக்கும் முதல் நம்ம இருக்கிறோம் ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் கொடுக்கும்போது இதுக்கு அடிஷனலா கொடுக்கறத விட தேவையானதை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த ரத்த உற்பத்தியை, ரத்த அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கான வேலையை செய்யும் அந்த நியூட்ரிசார்ஜ் உமன். அது கூடவே விட்டமின் சி இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் டி இருக்கு, கூடவே அப்போ S5 கூடவே S5 இருக்கு நம்மள்ட்ட. S5 என்னது கொரோனாக்கான முக்கியமான பேக்கேஜ் நமக்கு தெரியும். அப்போ அந்த பேக்கேஜ்ல உள்ள எல்லாமே நம்மள்ட்ட இதுல இருக்கு. இது எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொரோனா தொற்றுல இருந்து பாதுகாப்பா காக்க முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. எஸ் சார். So one last slide I will show today, and let us end this discussion because people have kept so much patience. One sec, please. And that last slide I would like to discuss in NutriCharge Kids. आ जाए आपके सामने तो जरा मुझे अलर्ट कीजिएगा सर. आ गया? जरूर जरूर जरूर. जी सर. आ गया क्या? हाँ आ गया. एक ही स्लाइड मुझे डिस्कस करना है सर, because now people are telling me that children are under threat of attack. So 2 slides I will discuss. First slide. How do I know that my child has less immunity? 5 points I'll give on this slide itself. First, ask 5 questions from yourself. Does your child eat all kinds of vegetables and fruits? Answer is no. He or she has less immunity. Question number 2. Does your child eat sufficient quantities of food? All vegetables, fruits in sufficient quantity? Answer is no. His or her immunity is less. Number 3. Does your child has a height less than average in his or her class? Chances of her having less immunity are very high. Question number 4. Does your child have a body weight which is less than normal? बहुत हल्का है, very light body weight. Chances are the immunity is very less. Question number 5. Does your child get frequently sick? No questions asked, the immunity is less. अभी मैं इंग्लिश में हिंदी में बोलता हूं. देखिए 5 सवाल पूछिए अपने आप से या जो भी बच्चे के माँ बाप हैं. क्या आपका बच्चा सब प्रकार की सब्जियां और फल खाता है? अगर जवाब ना है, जो कि 99% ना ही होता है, तो इम्यूनिटी कम है. क्या आपका बच्चा पर्याप्त मात्रा में सब प्रकार की सब्जियां, अनाज और फल खाता है? ये भी जवाब ना ही रहता है, तो इम्यूनिटी कम होती है. क्या आपके बच्चे की हाइट क्लास में एवरेज से कम है? अगर कम है तो इम्यूनिटी बहुत कम है. क्या आपके बच्चे का वजन औसत से, एवरेज से, उसकी क्लास के बाकी बच्चों से या उसकी उम्र के बाकी बच्चों से काफी कम है? पूछने का जरूरत नहीं, उसका इम्यूनिटी कम है. और आखिरी 5वां सवाल, क्या आपका बच्चा बार बार बीमार पड़ता है? पेट दर्द होता है, डायरिया होता है, खाना नहीं पचता है, तो उसकी इम्यूनिटी कम है. प्लीज बी अलर्ट. अर्जेंसी है, नेक्स्ट वेव में बच्चों पे अटैक हुआ अगर, जिसकी कुछ वैज्ञानिकों ने संभावना जताई है, तो प्रॉब्लम हो जाएगी. प्लीज बी हाइपर अलर्ट. There is some fear that the next wave of COVID might attack children. So we should be hyper alert from today. What can I do? Of course, give them all the vegetables and protein, and show this box to all the mothers. एक डब्बा खरीद लीजिए. Please buy 1 box of NutriCharge Kids and show this list to every mother, whether she is educated or not, whether she knows English or not, whether she is socially extrovert or not. Please show this list. Ask her, where will she get a protein mix, milk mix for her babies, which has 10
10 herbs in it, 1.7 grams of amla extract, Phyllanthus nerori extract to improve appetite and immunity, mulethi, grape extract, giloy extract, tricatu to improve the absorption of food, and 23% प्रोटीन। अभी मैं हिंदी में बोलता हूं सर। देखिए, ये 5 सवाल आपने पूछ लिए। क्या सारे फ्रूट्स और वेजिटेबल्स खाता है? नहीं। क्या बढ़िया मात्रा में खाता है? नहीं। क्या रेगुलरली नहीं खाता है? क्या बार बार बीमार पड़ता है? क्या बच्चे की हाइट आम हिंदी में बोल चुका है, हिंदी में बोल चुका है। हाँ, तो ये अगर है तो कम है। एंड लास्ट पॉइंट ये है कि ये आप उनको डब्बा दिखाइए, डब्बे का पीछे का हिस्सा दिखाइए, और माँ के सामने दिखाना है। चाहे माँ को अंग्रेजी आता है, नहीं आता है, माँ गांव का है तो भी दिखाना है। माँ को थोड़ा भी समझ में आएगा तो आपका डब्बा बिक जाएगा, क्योंकि माँ के पास दिल होता है नासिर भाई। उसको पूछिए ऐसा कौन सा मिल्क का प्रोडक्ट है बच्चे। नासिर भाई राइट चला गया। हेलो सर, कैन यू हियर मी? I can Ranjit sir? Yes, sir, Yes. Kapoor sir's voice. No, actually, in between it, can you hear me, sir? Hello? Yeah, clearly. Kapoor ji, और light current cut आयी दोनों। No problem. Is last slide. Let me complete. Yes. Okay. நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி பார்த்ததெல்லாம் தப்புக்காக இப்போ புதுசா ஒரு செய்தி ரொம்ப அச்சத்தை தரக்கூடியதா இருக்கு. இப்போ சில விஞ்ஞானிகள் கொடுக்க தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய மூன்றாவது அலை நம்ம குழந்தைகளை பாதிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ரொம்ப அச்சம் தரக்கூடிய செய்தி அது. இயல்பாகவே நம்ம குழந்தைகள் ஊட்டக்குறைவாகத்தான் வளர்ந்துக்கிறது நம்ம மருத்துவ கழகங்கள் அரசாங்கத்தோட குறிப்புல இருக்கு. அப்ப ஏற்கனவே பலவீனமான உள்ள குழந்தைகள், எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு இன்னும் வளர்ச்சி முழுமை பெறாத வயதில் இருக்கிற குழந்தைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மீள முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த நேரத்துல குழந்தைகளுக்கு தேவையான அற்புதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். இதை கொண்டு சேர்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறீங்க. எந்த தாய்மார்கள், எல்லா தாய்மார்களும் குழந்தை மேல அக்கறை இருக்கும். அது படித்த தாயா இருக்கட்டும், ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கட்டும், அல்லது அறிவுபூர்வமான சிந்தனை இருக்கோ இல்லையோ, அதை பத்திலாம் கவலை இல்லை. எல்லா தாய்க்கும் ஒரு நல்ல மனசு இருக்கு, தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு. அங்க கொண்டு காட்டுங்க. அதை காட்டிட்டு கேளுங்க, அந்த தாயிட்டு கேளுங்க. இந்த மாதிரி இத்தனை ஊட்டங்கள், இத்தனை 49 வகையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. எல்லா வகையான குழந்தைகள் செரிமானத்துல இருந்து இம்யூனோ எதிர்ப்பு சக்தி வளர்க்கக்கூடிய அத்தனை மூலக்கூறுகளும் இதுல உள்ளடங்கி இருக்குங்கிறத விளக்க சொல்லுங்க. இது வேற அவங்க இதுவரை கடைகள்ல வாங்கக்கூடிய எந்த பொருள் கிடைக்குதுங்கிறது கேளுங்க. இந்த பொருள்களை இந்த குழந்தைகள் சாப்பிடும் போது மிக அற்புதமான வளர்ச்சியை பெற முடியும். இங்க உடல் வளர்ச்சி இதெல்லாம். அப்புறம் இப்போ நம்ம இந்த மூன்றாவது அலை தாக்காமல் இருப்பதற்கு 49 வகையான நியூட்ரிஷன் முக்கியம். 28 விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு, 10 வகையான பொட்டானிக்கல்ஸ் இருக்கு. அது ஏற்கனவே பல கூட்டங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுல நம்ம சீந்தல் கொடியில ஆரம்பிச்சு எல்லா செரிமானத்துக்கும் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. புரோட்டீன் இருக்கு, DHA இருக்கு, எல்லாமே இருக்குங்கிறத சொல்லுங்க. இந்த மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கடப்பாடு நம்மள்ட்ட இருக்கு. இப்ப மொத்தமாக நம்ம பெரியவர்களோ, ஆண்களோ, பெண்களோ, குழந்தைகளோ எல்லோருக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா நம்ம பாவிகளாய் மாறி விடுவோம். JRCM சொல்றது முக்கியம் இல்ல. RCM என்பது நமக்கு இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்கு. இந்த வரம் நமக்கானது மட்டுமல்ல, நம்ம எல்லா மக்களையும் காப்பதற்கான வரம். காப்பதன் மூலமாக வருமானம் நமக்கான வரம். அவர்களுக்கு காப்பது அவர்களுக்கான வரம், நம்ம காப்பது நாம அதன் மூலம் பெரும் வருமானம் நமக்கானது. இதை எல்லோரும் செய்தாகணும். குழந்தைகளை காப்பதுங்கிறது அற்புதமா இருக்கு. இப்ப ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைத்து மனிதர்களையும் காக்கக்கூடிய நம்ம பொருள்கள் நம்ம கையில இருக்கு. இதை கொண்டு எல்லார்ட்டையும் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. यस डॉक्टर। नासिर भाई, ये स्लाइड दिख रहा है क्या? दिख रहा है, मैं खत्म कर चुका हूँ। हाँ ठीक है, तो इसी के साथ हम खत्म करते हैं। पर न्यूट्रीचार्ज किड्स का जरा खास ध्यान देना है। सो इसके साथ ही हम मेरे ख्याल से आज का समाप्त करते हैं। एनी क्वेश्चंस इफ आर देयर मे बी आस्क्ड फ्रॉम मी। Yeah, some questions are there it seems. நண்பர்களே, ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாச்சும் சந்தேகம், டவுட். கார்த்தி, உங்கள்ட்ட எதுக்கு கேள்வி இருக்கா? கார்த்தி, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். யாரு கேள்வி இருக்கோ ஹேண்ட்
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ். சரி பாருங்க காமராஜ் சார், உங்களோட காத்து நிறைய அடிக்குது. ஆமா பேனுக்கு இப்ப அடிக்காது பாருங்க, இப்ப அடிக்காது. படிக்குதா? கார்த்தி கேளுங்க. काटे अनम्यूट। काटे कोई क्वेश्चन है क्या सर? है काटी बोलियो, நீங்க போலுங்க சார். கார்த்தி சொல்லுங்க. ஒண்ணும் கேட்கல, கார்த்தி சொல்றது காத்து தான் வருது. இப்ப கேக்குது? இப்ப கேக்குது சார். அந்த கடைசியா கேட்டோம் இல்லையா, அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்த சொல்லும் போது 5 கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படிங்கறது அந்த क्वेश्चन சொல்லவே இல்ல. சொல்ல முட்டணும் அத சொல்றீங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்போ என்ன சரி சரி சரி, நேரம் இல்ல, நான் சொல்லிடுறேன். நினைவூட்டல், நன்றி, மகிழ்ச்சி. இப்போ ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, இப்போ குழந்தை பாதிக்கப்படுது. குழந்தை பாதிக்கப்படுறது எப்படி? பலவீனமா இருக்கும்போது. குழந்தை பலவீனமா இருக்கா, இம்யூன் சிஸ்டம் குழந்தைக்கு சரியா இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம யாராலும் தெரிய முடியாது. அப்போ ஒவ்வொரு பெற்றோர்ட்டையும் போகும்போது ஒரு தாய்மாட்ட நீங்க கேளுங்க, 5 கேள்வியை கேளுங்க. முதல் கேள்வி, உங்க குழந்தை அனைத்து வகையான காய்கறிகளையும் அனைத்து வகையான பழங்களையும் சாப்பிடுதான்னு கேளுங்க. கண்டிப்பா 99% இல்லைன்னு வரும். அப்போ இல்லைங்கும் போது இயல்பாகவே அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். முதல் செய்தி. 2வது, அது அனைத்து வகையான காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுறது எந்த அச்சமும் இல்லாம சாப்பிடுறது, எது வெறுக்காம சாப்பிடுறதான்னு கேளுங்க, அதுவும் இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்போ அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. 3வது, அந்த குழந்தை அதோட வயசுக்கு ஒத்தவர்களோட வளர்ச்சியில குறைவா இருக்கா சரியா இருக்கான்னு கேளுங்க. குறைவா இருந்தா கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததாக கேளுங்க, அந்த குழந்தை இடையில தோற்றத்துல ரொம்ப ஒல்லியா மெலிந்து போயிருக்கா அந்த வயதுக்கான குழந்தைகள்ல, இல்ல சரியா இருக்கான்னு பாருங்க. மெலிந்து போயிருக்குன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்ல. 5 5वां सवाल कौन सा था? वो बच्चे लोग को पूछने का। जी नासिर सर, कोई और क्वेश्चन है? नहीं तो फिर इसको अभी मैं खत्म कर रहा हूँ। अभी 5वां सवाल जो माँ से पूछने के लिए बोला था ना, 5वां सवाल। जी 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 जी, वो पहले वो कमजोर है क्या? वो अच्छा अच्छा अच्छा, ठीक है, कर लीजिए क्या नहीं, वो काफी क्या नहीं। 5वां सवाल नहीं सर, आपसे पूछ रहे हैं कि 5वां सवाल कौन सा था? 5वां सवाल ये था कि क्या आपका बच्चा बार बार बीमार पड़ता है? बहुत बढ़िया, बहुत बढ़िया. அப்ப 5வது கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, அடிக்கடி இந்த குழந்தை நோய்வாய்ப்படுதான்னு கேளுங்க. அதுவும் ஆமா தான் வரும் முக்கால்வாசி. அப்ப அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்ல. அப்ப நீர்ராஜ் கிட்ஸ கொண்டு சேர்க்கறதுல நமக்கு இந்த 5 கேள்விகளே நம்ம பதில் கிடைச்சிடும். ஒரு தாய்க்கு இதெல்லாம் இல்லைங்கும்போது புரியும். சார் அந்த குழந்தைகளை காப்பதற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும், தாய்க்கும் புரியும். நன்றி கபூர் சார். Yes sir. Thank you very much. Great session. Hats off to you. Thank you very much. जी sir. जी yes, sir. Thank you very much, my dear Kapil Kapoor sir. Today much more informations. We didn't expect such kind of informations. Very useful to us. Sure we will develop, sir. Hereafter COVID-19 cannot touch our RCM people. We are having the remedy by your great session. We understood we are having remedy to escape from COVID-19. Thank you very much, my dear Kapil sir. Nandri Ranjit sir. Thank you very much, Nasir sir. நன்றி நண்பர்களே, மிக அருமையான ஒரு செஷன். இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது புதிய தகவல்கள் நமக்கு கிடைச்சது. நாளைய கூட்டம் CRN மூர்த்தி ஸ்டார் ரூபி சாருடைய கூட்டம். ஒரு நாள் கூட்டத்தையும் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டு அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு டீமுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக நம்முடைய யங் அண்ட் டைனமிக் லீடர் ரஞ்சித் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றாரு. நம்முடைய டீம்ல இருக்கிறவங்க அது பலனடை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்திருந்த புது நபர்கள் நிறைய தகவல்களை கேதர் பண்ணிருப்பாங்க. நீங்க S5 ப்ரொமோட் பண்றீங்களா இல்லையோ, நீங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை ப்ரொமோட் பண்றீங்களா இல்லையோ, நம்ம டீம்ல வந்திருக்கிற புது நபர்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க. அவ்வளவு அருமையான தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சது. நன்றி ரஞ்சித் சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஏதாவது சொல்லணுமா சார் ரஞ்சித் சார்? Nothing sir, nothing. Actually my network width is very slow. Anyways, yeah, sure. Kapoor sir, I just want to thank you because today you have taken triple effort. आपने हिंदी में भी बोला, you have done the program in English and you waited for the Tamil translation also. So आपने बहुत रिस्क लेकर इतना सारा. और एक और बात सर, this is the first time you are finishing the program within this 1.5 hours with the translation, Tamil translation, English and Hindi. I don't know how you adjusted this one.
Anyway, नहीं, Very Ranjit good, ji, very I good. could have done even better, but still, Yes. thanks for your gesture. So No. अभी इजाजत लेते हैं because I have to prepare for other meetings also. Yes, sir. अगर कोई और क्वेश्चन है तो पूछिए, कोई क्वेश्चन है तो पूछिए. Definitely, sir. We will get back to you, sir. Right now, the questions are not coming, sir. Anyways, I'll definitely. Thank you, sir. So I Thank would you, be sir. looking forward to more Sir, sales. there is no and, doubt more at all. You success in cleared Media everything List. very clear, sir. No problem. Thank you very much. Thank you very much, our Odisha team, Prasanthi Nayak and our Prakash Misra. So many people are here. Thank you very much, all our Odisha team. So it is, I think.